கரங்களை உயர்த்தி ஹalleluya हाथों को उठाकर हालेलुया। வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம். बाइबल की पुस्तक को खोल लेंगे। याकूब की पुस्तक 5वां अध्याय, அதனுடைய 17 18 வசனங்களை उसमें வாசிக்கலாம். 17वां 18वां वचन को पढ़ेंगे। கரங்களை உயர்த்தி ஹalleluya हालेलुया ஆமென் आमेन। எலியா என்பவன் யாரா? एलिया कौन है? பக்கத்துல ரெண்டு பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்மளும் மாதிரிதான். बाजू में दो जन को हाथ देखकर कहो अपने जैसे। நம்மை போல ஒருத்தர் இருக்கிறார். अपने जैसा एक व्यक्ति है। யாரு தெரியுமா? कौन है पता है? எலியா. एलिया। அப்ப எலியா என்பவன் யாரு? एलिया कौन है? நம்மை போல. பாடுல இருக்கட்டும், अपने जैसे। பாடு யாருக்குதான் இல்ல, மனுஷனாலே அவனுக்கு என்னதான் உண்டு? वो பாடு உண்டு. तकलीफ किसको नहीं है? நம்மை போல. अपने जैसे। நம்மை போல அவன் பாடுள்ள மனுஷன், அது ஓகே. अपने जैसे तकलीफ भरा हुआ அது मनुष्य, எல்லாருமே ஒத்துக்கும். वो सब तो हम स्वीकार करते ஆனா हैं। நம்ம எலியாவை போல கருத்தா ஜெபம் பண்றோமா? लेकिन एलिया के दुल्लिये ध्यान से प्रार्थना करते हैं क्या? நம்மை போல अपने जैसे। எங்க கிட்ட இருக்கிறது என்ன உங்க கிட்ட இருக்கு எலியாவே அப்படின்னு கேட்டா எலியா சொல்லுவாரு, मेरे पास जो है जो तुम्हारे पास नहीं है। நீ படுற கஷ்டம் தான்டா நானும் பட்டுட்டு இருக்கிறேன். तुम जो तकलीफ उठाता है वही तकलीफ मैं भी उठाता हूँ। சரி, எங்க கிட்ட இல்லாத என்ன உங்க கிட்ட இருக்குன்னு கேட்டா எலியா சொல்லுவாரு, हमसे जो नहीं है जो तुम्हारे पास है நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிற. मैं प्रार्थना करूंगा। ஏன் நாங்க ஜெபம் பண்ண மாட்டோமா? क्या हम प्रार्थना नहीं करते हैं எலியா क्या? சொல்லுவாரு, நான் கருத்தா ஜெபம் பண்ணுவேன். एलिया कहता है मैं ध्यान से प्रार्थना करूंगा। கருத்தான ஜெபம். क्या वो ध्यान का प्रार्थना है? அதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கேட்க போறோம். वही हम जो थोड़ा सा सुनने वाले हैं। நான் வரும்போது இந்த லைவ் ஓடிட்டு இருந்து, मैं आते समय लाइव जा रहा था। அப்போ பிரேயர் நடத்தினவங்க எலியா ஜெபத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. जब प्रार्थना करने चला रहा था एलिया के बारे में बोल रहे ஸோ ஆண்டவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார். तो पवित्र आत्मा जी कंफर्म कर दिया है। இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட आज प्रभु जी हमारे साथ बातें करने என் वाले। ஜெபம் கருத்தான ஜெபமா இருக்கணும்னு விரும்புறவங்க கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்கும். मेरे प्रार्थना ध्यान से रहना चाहिए, हाथ उठाएंगे। ஆமென். 10 பேர் தூக்கிட்டாங்கன்னா 11ஆளாவது தூக்கி தான் ஆகணும். 10 व्यक्ति उठा दिया तो 11वां व्यक्ति उठाना ही पड़ेगा। எல்லாரும் பாவியா பாப்பாங்க. और नहीं तो सब पापी அதனால करके எதுக்கு வம்புன்னு தூக்குறவங்க இருப்பாங்க. नहीं तो क्या तकलीफ क्यों तकलीफ है करके सब நன்றாய் उठा। புரிந்து கொள்ளுங்கள். अच्छा ध्यान दे எது दीजिए। கருத்தான ஜெபம் தெரியுமா? क्या ध्यान का प्रार्थना है? எந்த ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிக்கிறதோ कौन से प्रार्थना को स्वर्ग राज அந்த अंगीकार ஜெபம் करता है? தான் கருத்தான ஜெபம். वही प्रार्थना ध्यान का प्रार्थना है। 24 hours முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு मैं 24 घंटा घुटना टेक के प्रार्थना करने के சொல்றாரு, बावजूद நீ ஜெபம் பண்ணியா? எனக்கு தெரியவே தெரியலையே அப்படி प्रभु சொல்லுவாங்க. कहता है तुम प्रार्थना किया क्या? मुझे तो पता அது नहीं है। அது கருத்தான ஜெபம், அது ஜெபமே கிடையாது. वो ध्यान का प्रार्थना है, वो प्रार्थना ही नहीं है। எலியாவின் ஜெபம் பரலோகம் அங்கீகரித்தது. एलिया की प्रार्थना को स्वर्ग राज स्वीकार कर दिया है। மழை பெய்ய கூடாதுன்னு ஜெபம் பண்ணா மழை பெய்யும். बारिश होना चाहिए करके प्रार्थना नहीं होना चाहिए करके மழை प्रार्थना किया। பெய்யணும்னு ஜெபம் பண்ணா மழை பெய்யும். बारिश होना चाहिए करके प्रार्थना किया, बारिश हो அப்ப गई। எலியா ஜெபத்துல அடைக்கப்பட வேண்டியது அடைக்கப்படுகிறது, திறக்கப்பட வேண்டியது திறக்கப்படுகிறது. एलिया की प्रार्थना में जो बंद होना है वो बंद हो रहा है, जो खुलना है वो खुल जा रहा है। அப்ப பிரேயர் வந்து கீ. तो प्रार्थना जो है वो चाबी है। ஜெபம் என்பது திறவுகோல். वो जो प्रार्थना है वो कुंजी है। ஆமென். आमेन। இப்ப நம்ம எல்லாம் உள்ள வர்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? हम सब अंदर आने के कारण क्या पता है? இந்த சர்ச்சுக்கு டோர் இருக்கு, வாசல் இருக்கு. इस चर्च के लिए एक द्वार है, வாசலுக்கு கதவும் இருக்கிறது. उस द्वार में एक दरवाजा है। நைட்டு பூட்டுவீங்கல்ல? நேத்து எப்போ பூட்டுனீங்க? நேத்து பூட்டல, கன்வென்ஷன் நடக்கிறனால பூட்டல. कन्वेंशन चल रहा है इसके लिए बंद नहीं किया இப்போ இந்த டோர் க்ளோஸ்ட்னு வைங்களே, है। ये दरवाजा बंद है करके समझ लीजिए। நான் வந்து நிக்கிறேன், मैं आके यहाँ पर खड़ी நான் हूँ தான் கெஸ்ட் ஸ்பீக்கர். கதவை திறன்னு சொன்னாலும் கதவு திறக்காது. और दरवाजे को खोलो करके बोलेगा तो भी नहीं खुलेगा।
அந்த டோர் கீ யார்கிட்ட இருக்குதோ वो डोर का की किसके पास है? அவங்க வந்து ஓபன் பண்ணணும். वो आके खोलना चाहिए. இந்த பூமியில इस पृथ्वी में பாடுள்ள மனுஷங்க தான் நம்ம. बोझ भरा हुआ मनुष्य हम हैं. 1000 கஷ்டங்கள் இருக்கிறது. हजारों कष्ट है. ஆனால் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கான திறவுகோலை கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்திருக்கிறார். देश की आशीष की जो நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென். जितने लोग भरोसा का ताली बजाकर धन्यवाद. அதனாலதான் பாடணும், ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை. அநேகர்ட்ட कई लोगों के पास கீ காணாமலே போயிட்டு, चाबी गायब हो गया. இங்கதான் எங்கேயோ வச்சேன். यहाँ पर तो किसी जगह पर मैं रखा था. கீ எங்க? चाबी कहाँ पर है? ஓ, அது எங்க போச்சு? हाँ कहाँ रखा पता नहीं. நிறைய பேருடைய பிரேயர்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. कई लोगों का प्रार्थना कहाँ चला गया पता नहीं है. நிறைய பேர் कई लोग கீயை மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. चाबी को उल्टा दूसरा चाबी लेके ஓட்டு போட்டு பாக்குறாங்க, திறக்க மாட்டேங்க. चाबी को लगा लगा के देख रहे, खुलता तो नहीं है. கீ மாறிட்டு. चाबी बदल गया है. கீ மாறிட்டுன்னு என்ன அர்த்தம்? चाबी बदल गया तो मतलब கேட்க क्या है? வேண்டியவர்கிட்ட கேட்காம तुम मांगने वालों से नहीं मांगे யார்ட்டெல்லாமோ கேட்டுட்டு இருக்கிற. और किसी के पास तुम मांग रहा है. நிறைய பேர்கிட்ட कई लोगों के கீ पास இருக்கு, चाबी है ஆனா சிலருக்கு கீ வளைஞ்சிருக்கு. लेकिन वो चाबी टेढ़ा हो गया है. சிலருடைய கீ துரு பிடிச்சிருக்கு. किसी की चाबी में जंग पकड़ा हुआ है. சிலருடைய கீ உடைஞ்சிருக்கு. किसी की चाबी टूट गया. சேம் கீ தான், वो तो सेम की है போட்டா ஓபன் ஆகும். लेकिन चाबी को डालेंगे तो नहीं இருக்கு, खुलता. ஜெபம் இருக்கு, प्रार्थना रहता है, ஆண்டவர்ட்ட தான் ஜெபம் பண்றாங்க. प्रभु के पास प्रार्थना करता है. ஆனா 1 hour ஜெபிக்கலாம்னு உட்கார்ந்தா 1 நிமிஷம் தாண்ட மாட்டேங்குது. एक घंटा प्रार्थना करने के लिए बैठे तो 1 मिनट भी नहीं बीत ஏன்னா रहा சில है. கீ வளைஞ்சிருக்கு. कारण क्या कि किसी का की ஆண்டவரே टेढ़ा हुआ है. உட்காருவாங்க பாருங்க, परमेश्वर करके बैठा है, அப்படியே देखो. வளைஞ்சு உறங்கிரும். वो टेढ़ा होकर सो जाएगा. வேற எந்த காரியம் செஞ்சு பாருங்க, और जो भी कार्य करके देखो அவங்க ரொம்ப உற்சாகத்தோட இருப்பாங்க. बहुत उत्साह के साथ रहेगा. ஜெபம்னா प्रार्थना बोला துரு तो பிடிச்சிருக்கு. और जंग पकड़ा हुआ है. நல்ல கவனிங்க. अच्छा ध्यान दीजिए, இப்போ இந்த டோர் க்ளோஸ்டா இருக்கு. ये डोर 10 बंद है. மணிக்கு மீட்டிங். 10 बजे मीटिंग கீ है. வந்து பாஸ்டர் லாரன்ஸ் கையில இருக்குன்னு வச்சுக்கோ. वो चाबी है पास्टर लॉरेंस के हाथ में है करके समझ. பாஸ்டர் அந்த கீயை களைஞ்சிட்டாருன்னு வைங்களேன், पास्टर वो चाबी को घुमा दिया, வேற கீயும் இல்ல. दूसरा चाबी भी नहीं அப்ப है. நம்ம என்ன பண்ணிருப்போம்? तब हम क्या करेंगे? உங்க ஊர்ல நிக்கிறதுக்கே இடம் இல்ல. आपके गांवों में खड़े रहने के लिए भी जगह नहीं है. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அப்போ எல்லாரும் யாரை தான் பார்த்திருப்போம்? तब सब किसको देखा होगा? என்ன ஆச்சு? क्या हुआ? அல்லது அந்த கீ வந்து வளைஞ்சிட்டு. नहीं तो वो चाबी टेढ़ा हो गया, வளைஞ்சிட்டு. चाबी टूट गया. ஆக மொத்தத்துல இன்னைக்கு மீட்டிங் என்ன ஆகும்? சும்மா சொல்லுங்க. आखिरी में क्या होगा? என்ன லைவ்ல பண்ணுவேன்னு சொல்றீங்களா? Live இதெல்லாம் में பண்ணலாம். करेंगे. முதல்ல कर सकता இன்னைக்கு நம்ம है. இவ்வளவு பேர் வெளியே இன்னைக்கு பகல்ல உட்கார முடியுமா? அப்ப இந்த கேன்சலுக்கு காரணம் யாரு? उसका कैंसिल का कारण क्या है? எக்ஸாம்பிள் சொன்னேன், முடிஞ்ச உடனே கீ எங்கன்னு கேட்டுறாதீங்க. एक ஆனா உறக்கத்துல அப்படியே பாஸ்டர் உங்களால மீட்டிங் கேன்சல் ஆச்சு அப்படிமா. ओ अब कोई आके पास्टर को पूछेगा क्यों அப்ப இந்த आपके द्वारा மீட்டிங்க்கு கேன்சல் இது இந்த மீட்டிங் கேன்சல் ஆக காரணம் யாரு? ऐसा मीटिंग कैंसिल होने के कारण क्या है? கரெக்டா? இது ठीक है क्या? ஆ, उसके दुल्लियो நம்முடைய தேசம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் சபை. हमारा देश आशीष नहीं पाया, उसका कारण है हमारा कलीसिया. ஆமென். आमीन. ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஹalleluya. இந்த எலியாவை போல
एलिया के तुल्य கருத்துள்ள ஜெபம் ஏறெடுக்க ध्यान का प्रार्थना करने தேவன் நம்மை அழைக்கிறார். परमेश्वर हमें पुकारता है. பகல் கூட்டத்திலே इस दिन के समय में இன்னொரு வேட தான் பேசும்படி இங்க வரதுக்கு முன்னாடி எடுத்து வச்சேன். और एक वर्ड बात करने के लिए यहाँ पर तैयारी कर நேற்று இரவுல ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்தார். कल रात में परमेश्वर इस शब्दों को प्रभु ने लेके आए. நீங்கள் வாஞ்சிப்பீர்களேயானால் आप अभिलाषा करेंगे இந்த செய்தி இங்க கேட்டு கொண்டிருக்கும் போது அந்த திறவுகோல் மறுபடியும் உங்க கைக்கு புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. इस संदेश को सुनते समय वो चाबी वापस आपके हाथ में आ रहा है. உங்க குடும்பத்துக்கு உத்தரவாதி நீங்க தான். आपकी परिवार का जिम्मेदारी आप ही हो. சபைக்கு உத்தரவாதி நீங்க தான். कलीसिया का जिम्मेदारी आप ही. தேசத்துக்கு உத்தரவாதி நீங்க தான். देश का जिम्मेदारी आप ही हो. அதனால தான் பைபிள்ல இருக்குல்ல, நீதிமான் நன்றா இருந்தால் எது கலிகூருமா? பட்டணம் கலிகூரும். इसके लिए बाइबल में कहा है धर्मी अच्छा रहेगा तो शहर आनंद मनाएगा. கலிகூறுதலின் சத்தம் இல்லைன்னா நீதிமான் எப்படி இல்ல? நன்றா இல்ல. एक शहर में धर्मी अच्छा नहीं तो आनंद नहीं है. நீதிமான் நன்றா இருந்தால்னா அவன் நல்ல செல்வ செழிப்பா இருந்தான் ரெண்டு மட்டும் அர்த்தம் அல்ல. धर्मी अच्छा रहेगा तो पैसा पैसा वाला बढ़कर रहना उतना केवल नहीं है. நீதிமான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால், धर्मी रहने के जगह पर रह गया तो, சபை இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால், कलीसिया रहने के जगह पर தேவ பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால், प्रभु की बच्चे रहने की जगह पर रहेगा तो பட்டணம் கலிகூரும். सगर आनंद मनाएंगे. சபை என்பது இந்த கட்டிடம் மட்டுமல்ல. कलीसिया केवल ये बांधकाम नहीं है. கட்டிடம் என்பது ஆலயம் அல்லது கோவில். बांधकाम जो बोलता है ये मंदिर है. சபை என்பது நாம் கூடி வருகிறோம்ல, நாம தான் சபை. जो कलीसिया है हम इकट्ठा होता है நாம ஒவ்வொரு இண்டிவிஜுவலா அவருடைய ஆலயம். हम हर एक अकेला व्यक्ति प्रभु का भवन है. நம்ம சேர்ந்தா சபை. हम मिल गए तो हम कलीसिया. அப்ப ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், तब एक प्रभु की मनुष्य समझ लेना है. ஏன் ஜெப லைஃப் சரியாயிட்டுனா मेरे प्रार्थना का जीवन ठीक बन गया நான் மட்டும் இல்ல ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் குடும்பம் மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்படுகிறது, என்னை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்படும். केवल मैं नहीं, मेरे परिवार नहीं, मैं जिगर रखा गया पूरी सगर आशीष எனக்கு पाएगा. முன்பாக ஜெபம் நடத்தினவர் ஒரு வார்த்தையை சொன்னார். मेरे आगे प्रार्थना जो चला है उन्होंने நான் बोला, உயிரோடு இருக்கும் போதே அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வேர்டு சொன்னார். मैं जिंदा रहा तभी रहता हूँ तभी அதை देखना விரும்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். चाहिए. आमेन. நிறைய எழுப்புதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். बड़े रिगाई को हम सुन रहे हैं. எழுப்புதெல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை. रिगाई हम जो सुनते हैं वो तो सच है. எவ்வளவு நாள் தான் கேட்டுட்டே பார்க்க வேண்டாமா? कितने साल हम सुनते रहेंगे, देखना नहीं है क्या? என் நாட்களிலே, मेरे दिनों में, என் நாட்களிலே मेरे दिनों में அவன் இந்த பட்டணத்துல எல்லா தெருக்களிலும் கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் எழும்புவதை நாம் शहर में सब பார்க்கணும். जगह पर ऊंचाई करने की आवाज को हम सुनना चाहिए. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். आमेन. அதற்கு இந்த கையளவு மேகம் போன்ற இந்த சிறு கூட்டம் ஆமென் இந்த திறவுகோலை கையில் எடுக்க வேண்டியது. आत्मा के दुल्ले रहने वाला बादल को हम देखना चाहिए. வாலிபர்கள் அநேகரை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். जवानों बहुत लोगों को देख रहा हूँ, बहुत खुश हो रहा हूँ. பொதுவாகவே இந்த மாதிரி ஜெபம் அப்படினாலே வயசானவங்கள்ட்ட தள்ளி விட்டு ஓடிடுவாங்க. इस तरह का प्रार्थना बोला तो उम्र हुए लोगों के लिए करके என்ன ढकल. பிரேயர்? ஃபாஸ்டிங் பிரேயரா? आज कौन सा प्रार्थना அது है? உங்களுக்கு. वो आपके लिए. எங்களுக்கு எல்லாம் ஃபீஸ்டிங் பிரேயர் தான். और हमारे लिए केवल फीस्ट का प्रार्थना இல்ல है. இல்ல இன்னைக்கு நிறைய எல்லாரும் இருக்கிறீங்க. नहीं नहीं नहीं, सब लोग आज बैठे நம்முடைய हैं. ஜெபம் கருத்தான ஜெபமாய் மாற हमारी प्रार्थना ध्यान से भरा हुआ प्रार्थना बन गया. எலியாவின் பிரேயரை முன்வைத்து 3 காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். एलिया की प्रार्थना को आगे रखकर 3 कार्य को बताना चाहता हूँ. எலியாவின் ஜெபம். एलिया की प्रार्थना. அந்த அதை சொல்வதற்கு முன்னமே எலியா தன்னை எப்படி அடையாளப்படுத்தினான் என்பதை வேதத்திலே பார்க்க முடிகிறது. वो बोलने के पहले एलिया अपने को कैसा परिचय किया था करके 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசியுங்கள். पहला राजाओं की पुस्तक 17वां अध्याय पहला वचन को पढ़ेंगे. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். லாஸ்ட் 2 லைன் மட்டும் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவன். तब यहोवा यह वचन उसके पास कहा. हिंद
சூப்பர், அழகா வாசிக்கிறீங்க. दिस भी एलिया जो गिलाद में परिस्थिति में था, उसने अगराब से कहा, इज़राइल का परमेश्वर यहोवा जिसके सम्मुख में उपस्थित हूँ. இங்கே எலியாவின் அறிமுகத்தை பார்க்க முடிகிறது. यहाँ एलिया की परिचय के बारे में हम देख सकते எலியா हैं. தன்னை எப்படி வேண்டுமானாலும் அறிமுகப்படுத்தி இருக்கலாம். एलिया अपने को कैसा भी परिचय कर सकता था, ஆனால் அவனுடைய ஸ்தானமோ அவனுடைய அனுபவமோ அவன் பெற்றிருக்கிற வரங்களோ இது எதையுமே முன்வைக்காமல் அவன் தன்னை தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவனாக காண்பிக்கிறான். अपने स्थानों को हम कौन है करके बताते बिगर कहां पर मैं परमेश्वर के सामने खड़े रहने वाला करके परिचय करवा रहा हूं. அவன் ஜெபிக்க முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னாடி நாம நிக்கணும். तब प्रार्थना के लिए क्या जरूरत है? परमेश्वर के सामने पहला खड़े रहना. அதன் அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? தேவனுக்கு நாம் நம்மை மறைக்க கூடாது. परमेश्वर को हमें छुपाना नहीं है. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வந்ததும் ஆதாமால கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடிந்ததா? एदेन बगीचे में परमेश्वर आते ही आदम से खड़ा हो पाए क्या? நிற்க முடியவில்லை. नहीं खड़ा रह पाए. அவன் ஒளித்து கொண்டான். वो चाह के चुप गया அப்ப है. என்னால நிற்க முடியாதபடிக்கு என்னுடைய கிரியைகள் இருக்குமானால் என் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் ஆகாது என்றால் கருத்தான ஜெபம் ஆகாது. मैं नहीं खड़ा रह पाता तो उसका मतलब है मैं ध्यान से प्रार्थना नहीं कर पाऊंगा. உங்க பேர் என்ன பாஸ்டர்? डैनियल. டேனியல். பாஸ்டர் டேனியல்ட்ட நான் பேசணும். मैं पास्टर डैनियल के पास बात करना है. பாஸ்டர் இங்கே நிற்கிறார். पास्टर जगह पर खड़े. நான் இப்படி திரும்பி பேசினா எப்படி இருக்கும்? मैं ऐसा फिर के बात करेंगे तो. ஆமென். பாஸ்டர் இங்கே நிற்கிறார். पास्टर जगह पर खड़े. இங்கே இருந்து பேசினா எப்படி இருக்கும்? मैं जगह पर तो இன்னைக்கு நம்ம अनेகருடைய ஜெபம் இப்படிதான் இருக்கு. आज कई लोगों की प्रार्थना அவர் எங்கேயோ இருக்கிறார், நாம எங்கேயோ இருக்கிறோம். वो कहां पर तो है, हम कहां पर तो है. எலியா சொல்றான் நான் அவருக்கு முன்பாக நிற்கிறவன். ये कहता मैं उनके सामने खड़ा रहता हूं. லிட்டரலா அவருக்கு முன்னாடி நிக்கணும்னா பரலோகத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். उनका सामने खड़ा रहना चाहिए तो स्वर्ग राज्य में வேதம் जाना சொல்கிறது चाहिए. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். सच्चाई से जो पुकारता है उनका प्रभु परमेश्वर निकट रहता है. அப்ப ஏன் இன்னைக்கு கூப்பிட முடியல தெரியுமா? क्यों आज नहीं पुकार पाते हैं? அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்கு பிரியமாய் இருக்கிறதுனால. उनकी ना प्रश्न कार्य हमारे लिए प्रश्न रहता है, इसीलिए அந்த உறவு கட்டாயிட்டு. वो रिश्ता कट हो गया है. இதுதான் நேற்று இரவு முழுவதும் ஆவியானவர் நம்மோடு பேசிக் कल கொண்டிருந்தார். रात में इसी बात को परमेश्वर बात किया था. எப்பொழுதுமே இந்த உறவை முதல்ல நம்ம சரி பண்ணிரணும். हमेशा हमारे रिश्ता को हम सही कर लेना चाहिए. நிறைவோ குறைவோ தேவனுக்கு நான் என்னை மறைக்க மாட்டேன் என்கிறதுல ஒரு பிரதிஷ்டையோடு இருக்கணும். भरपूर या कमी परमेश्वर को मैं मुझे छुपाऊंगा नहीं. ஆமென். சகரியா 3வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். யோசுவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியனை ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். शकेरिया 3रा अध्याय में यहोशू करने के लिए प्रधान याजक को हम देखते हैं. அவன் தரித்திருந்தது அழுக்கு வஸ்திரம். उन्होंने पहना हुआ गंदा वस्त्र था. அப்படி இருந்தும் அவன் தேவனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டான். वैसा रहने के बावजूद परमेश्वर के सामने के खड़े हो गया. உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்று ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறவர்கள் மட்டும்தான் தங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறவர்கள். जो है वो सच बात को बोलता है, वही परमेश्वर के सामने खड़े रहते हैं. ஆமென். आमेन. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். अच्छा समझ लीजिए. நான் என்னை அவர் சமூகத்தில் வைக்கும்போது நான் பண்ண தப்புக்கு அவர் 2 தட்டு தட்டினாலும் அது எனக்கு நன்மைதான். मैं मुझको उसकी सम्मुख में रखने वाला 2 लाफा देगा तो वो भी भलाई है. ஆனால் நான் அவருக்கு பயந்து ஓடிட்டே இருப்பேன்னு வைங்களேன். मैं उनको डर कर दौड़ते रहूंगा तो ஆனால் ஓடிட்டே இருப்பேன்னு வைங்களேன். मैं दौड़ते रहेंगे என்னால என்னை அவருக்கு முன்பாக வைக்க முடியாது. और मुझे उसके सामने नहीं रख पाऊंगा. திடீரென்று ஜெபிக்கலாம்னு பார்த்தாலும் ஜெபிக்க முடியாது. अचानक प्रार्थना करता है देखो तो प्रार्थना नहीं कर நம்ம सकता வீட்டுல டேப் இருக்கும். है. घर पे हमारा टैप रहता है, மேல டேங்க் இருக்கும். ऊपर टैंक रहता है. டேப் ஓபன் பண்ணது என்ன வரும்? टैप ओपन करते क्या होगा? தண்ணி எங்க இருந்து வருது? पानी कहाँ से आता है? டேங்க்ல இருந்து வருது. टैंक से आता டேங்க் है. எங்கேயோ இருக்கு, டேப் கீழே இருக்கு. और टैंक कहाँ पर तो है? टैप ஓபன் नीचे. பண்ணதும் தண்ணி அங்க இருக்கிற தண்ணி இங்க எப்படி வருது? वहाँ रहने वाला पानी कैसा नीचे आता है? கனெக்ஷன் இருக்கு. कनेक्शन ठीक இப்போ हो. டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு. अभी टैंक भर कर पानी है. திறந்து பார்க்கிறோம் தண்ணி வரல. खोल कर देखते पानी नहीं आता. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? तुरंत हम क्या करेंगे? கனெக்ஷனை சரி பண்ணுவோம். और कनेक्शन को ठीक करवा देंगे. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். हम ट्राई करके देखेंगे, முடியல. नहीं हो रहा. உடனே யாரை கூப்பிடுவோம்? तुरंत किसको बुलाएंगे? கரெக்டா சொல்றீங்க. ठीक से बोल. செய்தி முடிஞ்சிட்டு. संदेश समाप्त. அவ்வளவுதான். इतना ही है. ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. எங்கேயோ பிளாக். நமக்கு தெரியுது டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்கு. ट्राई करता है, हमें मालूम है टैंक भर कर நமக்கு தெரியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. हम जानते हैं प्रभु से असंभव बात कुछ भी नहीं है. தாவீது சொல்ற நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று. दाऊद कह रहा है मैंने जब बुलाया था
परमेश्वर मुझे जवाब दिया था, ஆனா நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கிறோம், ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. लेकिन हम निरंतर बुलाते रहते हैं, कुछ जवाब नहीं आ रहा है। திறந்தடைச்சு பார்க்கிறோம், காத்து தான் வருதே தவிர बंद कर रहा है, खोल रहा है, हवा केवल आ रहा है। எங்க பிரச்சனை? कहाँ समस्या है? இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். इसमें बहुत ध्यान से रहना चाहिए। தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவனுக்கு மட்டுமே ஆகாபுக்கு முன்பாய் எதிர்த்து நிற்க முடியும். प्रभु की सम्मुख में जो खड़ा रहता है वही आगाब को विरोध कर सकता है। தேவனுக்கு முன்பாய் நிற்காதவனுக்கு ஆகாபுக்கு முன்பாக நிற்க முடியாது. जो परमेश्वर के आगे नहीं खड़े रहते आगाब के सामने नहीं खड़ा रह सकता। எலியா இதிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறான். एलिया अपने को इस तरह से परिचय कर लेता है। இந்த எலியாவின் 3 விதமான ஜெபங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். वो एलिया की 3 तरह की प्रार्थना को बोलना चाहता हूँ। கருத்தான ஜெபம் என்பது ध्यान का प्रार्थना जो है, एक है அந்தரங்க ஜெபம். हमारे गुप्त में हम जो प्रार्थना, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். सब लोग बोलिए, அந்தரங்க ஜெபம். गुप्त का प्रार्थना। அந்த யாக்கோபு 5:17 ஒரு விசை கூட வாசிக்கலாம். याकूब 5:17। எலியா என்பவன் இந்த வேடை கவனிக்கணும். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, எலியா சாப்டர் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1 ராஜாக்கள் 17:18 சொல்லப்பட்டிருக்கிறது. पहले राजा की पुस्तक 17-18 में बताया हुआ है। எலியா மழை பெய்யாதபடி ஜெபம் பண்ணான் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? யாக்கோபு 5:17 சொல்லப்பட்டிருக்கு. याकूब 5वां अध्याय 17 वचन में कहा இப்ப हुआ। நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். अब मैं एक जवाब, எலியா மழை பெய்யாதபடி ஜெபம் பண்ணதாக பழைய ஏற்பாட்டுல எங்கேயாவது பார்க்க முடியுமா? बारिश नहीं होने के लिए प्रार्थना किया करके पुराने नियम में देख सकता है क्या? நான் இதுவரை பார்க்கல, நீங்க பார்த்தீங்கன்னா எலியா மழை பெய்யும்படி ஜெபம் பண்ணதை பார்க்க முடியும். बारिश होने के लिए प्रार्थना किया था, ஆனா மழை பெய்யாதபடிக்கு बारिश नहीं அதுவும் होने, எப்படி ஜெபம் பண்ணாரா? वो कैसा प्रार्थना किया? கருத்தாய் ஜெபம் பண்ணாரா? किड़किड़ा के प्रार्थना किया। எங்கேயாவது பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியுமா மழை பெய்யாது? எலியா மழை பெய்ய ஜெபம் பண்ணது நமக்கு வெளியரங்கமா எழுதப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 18 கடைசில. और पहले राजा 17वां अध्याय में लिखा बारिश होने के लिए प्रार्थना किया। பெய்யாதபடிக்கு அவர் ஜெபம் பண்ணதா பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் சரித்திரத்தை பார்த்தா எங்கேயுமே பார்க்க முடியல. बारिश नहीं होने के लिए प्रार्थना किया करके पुराने नियम में नहीं देख மழை सकते। பெய்யாத நாட்கள்ல எலியா இருந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போ. और एलिया जगह जगह रहेगा, उधर हम जाएंगे। எலியா கேரி தாட்டண்டையில ஒளித்திருக்க एलिया केरित नदी के वहां पर छुपा சொல்றாங்க. रहा। கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாரான்னு பார்த்தா ஒரே பொரோட்டாவும் கறியும் தான், காலையிலயும் ஈவினிங்கும். वहां जाके प्रार्थना करेगा, देखा तो रात दिन का रहा है। சரி, அங்கேயும் ஜெபம் பண்ணது மாதிரி தெரியல. वहां भी प्रार्थना किया जैसा नहीं சாரி लग रहा பார்த்து है। விதவை வீட்டுக்கு போ. सारी बात विधवा के घर पर गई। அங்க பார்த்தா அங்க எண்ணெயும் மாவும் குறைய கூடாதுன்னு சொல்றாரு. वहां गए, वो घर पर तेल और आटा कम नहीं होना அங்க ஒரு चाहिए। ஜெபம் பண்றார். वो छोटा एक प्रार्थना என்ன करता ஜெபம் है। பண்றான்னு பார்த்தா அந்த சாரி பார்த்து விதவையினுடைய மகன் மரித்து போவான், அவன் உயிரோடு எழும்ப ஜெபம் பண்றான். सारी बात विधवा की स्त्री की बेटा मर जाएगा, वो जिंदा होने के लिए प्रार्थना करता है। மழை பெய்ய கூடாதுன்னு ஜெபம் பண்றது மாதிரி எங்கேயுமே தெரியல. बारिश नहीं होना चाहिए करके किधर प्रार्थना करता ஆனா है। பைபிள் சொல்லுது அவன் ஜெபம் பண்ணனான். लेकिन बाइबल कहता है उसने प्रार्थना किया। இதுதான் சொன்னேன், इसी को मैं बताया, இதுதான் அந்தரங்க ஜெபம். वो ही कमरे में करने वाला प्रार्थना है। ஹalleluya. हालेलुया। அந்தரங்கமாய் ஜெபிக்க பழகாம गुप्त में प्रार्थना करने की आदत नहीं है तो வெளியரங்கமா நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் बाहर कितना भी प्रार्थना அது करेगा கீ இல்லாம கதவை திறக்கிறது போன்ற. वो चाबी के बगैर दरवाजे को जो இப்போ நான் खोलता இந்த है। டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. मैं इस दरवाजे को बंद நீங்க कर எல்லாம் दिया। தூரத்துல நின்னு பாக்குறீங்க. आप सब दूर में रहकर देख நான் रहे வந்து हो। அப்படி கிட்ட கீ இல்லாம அந்த கீ போடுற மாதிரி என் கையை வச்சு ஆக்ஷன் பண்ணா நீங்க என்ன நினைப்பீங்க? मैं दरवाजे के बाजू में आके की डालता जैसा एक्शन करेगा तो இவர்கிட்ட தான் கீயே இருக்குன்னு. इनके पास ही चाबी ஆனா है। கிட்ட வந்து பார்க்கும்போதுதான் लेकिन नजदीक में आके देखने के बाद இவரை காட்டினதெல்லாம் ஷோவா. ये अब तक जो बताया वो शो है क्या? இவன் கருத்தாய் ஜெபித்தானா ये ध्यान से प्रार्थना किया। இவனுடைய இப்போ இந்த 3 வருஷம் மழை பெய்யாத 3 வருஷமும் எலியா லைஃபை பார்க்க எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? बारिश नहीं हुआ 3 साल, उनकी जिंदगी कैसा रहता இவர் हो? அங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார், இங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான். वहां भी खा रहा है, यहाँ पर भी खा रहा है।
ஆனா எது எது நமக்கு தெரியல தெரியுமா? लेकिन क्या हमें समझ में नहीं आया? எலியாவுடைய மற்ற நேரத்தில் எல்லாம் அவன் இருந்து ஊக்கமாய் ஜெபித்துக் एलिया கொண்டிருக்கிறான். बाकी समय में ध्यान से प्रार्थना कर रहा था. நம்முடைய அந்தரங்க ஜெபம் மிக மிக அவசியம். गुप्त में करने वाले प्रार्थना बहुत बहुत आवश्यक. அந்தரங்க ஜெபத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ये गुप्त में करने वाले प्रार्थना क्या होगा ஒன்று पता है? தேவனோடு உள்ள உறவு அதிகமாய் பலப்படும். परमेश्वर के साथ रहने वाला रिश्ता और भी मजबूत बने. அதன் ஒரு அடையாளம் தான் கேரித்தின் ஆற்று தண்ணீர் வற்றினது, वो ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. केरित नदी का पानी सूख गया लेकिन परमेश्वर की वचन बना दिया. 3 வருஷமும் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிங்கிற வேர்டு ரிப்பீட்டடா வரும். 3 साल परमेश्वर की वचन हुआ हुआ करके बार बार आएगा. அப்ப உறவு பலப்படும் அந்தரங்க ஜெபத்துல. तब रिश्ता मजबूत बनेगा प्रार्थना. அது மாத்திரமல்ல, அந்தரங்க ஜெபத்துல இந்த வான மண்டல சேனை எல்லாம் இல்லாமல் ஆகும். जो गुप्त में प्रार्थना करते हैं आकाश की सारे मंडल सब खत्म हो ஏன்னா जाएगा. நாளைக்கு வெளியரங்கமான ஒரு சேலஞ்ச் இருக்கு. कल एक प्रकाशित एक बड़ा चैलेंज है. பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமாங்கிற ஒரு சவாலை எலியா வைக்க போறார். पागल परमेश्वर है क्या यहोवा प्रभु परमेश्वर है? அப்படி ஒரு சவால் வைக்க எலியா கர்மேல் பர்வதத்துல கால் வைக்கும் போது वैसा सवाल रख करमेल पहाड़ में हाथ पैर அந்நிய रखते. வல்லமை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆகணும். बुराई आत्मा सब काली हो जाना चाहिए. 3 மாசம் அப்பம் இறைச்சி சாப்பிட்ட எலியாவை தான் உலகத்துக்கு தெரியும். 3 महीना काया हुआ एलिया को जानते. 3 வருடம் எலியா பண்ண ஜெபத்துல பாகாலின் வல்லமை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. 3 साल जो प्रार्थना किया पागल के सारे सामर्थ्य को नाश करवा दिया. கொஞ்சம் பாருங்க, இல்லன்னா இந்த சேலஞ்சுக்கு இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அக்செப்ட் பண்ணுவாங்க. नहीं तो इस सवाल के लिए पागल भविष्य रखता हो एक्सेप्ट करेगा क्या? எலியா சொல்றார், அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம்ங்கறான். एलिया कहता है अंगार से जो जवाब देता वही அப்படி परमेश्वर है. சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, वैसा बोलने की कारण क्या है? பாகால் வந்து அக்னியின் தெய்வமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். पागल को अंगार की परमेश्वर बना के रखा हुआ மழையின் था தெய்வமாக வைத்திருக்கிறாங்க. और बारिश को भी परमेश्वर करके बना के रखा था. அக்னிக்கும் பாகாலா தெய்வம் और बारिश को और अंगार के लिए पागल பெய்யாது பாரு அப்படின்ட்டார். देखो बारिश नहीं होगा. பாகால் என்ன பண்ணுங்க மழை பெய்யாது. पागल जो करना है कर लो बारिश नहीं होगा. இப்போ நீ அக்னியின் தெய்வமாக்குறியா? तो अंगार को परमेश्वर कहता है क्या? வழிக்கே நான் வரேன். तेरी मार्ग पर मैं आता हूँ. அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வங்கறான். अंगार से जो जवाब देगा वही परमेश्वर है. எலியா பக்கம் யாருமே கிடையாது. एलिया के नजदीक कोई भी ஆனா नहीं அந்த है. பக்கம் 450 பேர் இருக்கிறாங்க. लेकिन वो बाजू में 450 लोग हैं. ஒருத்தர் ஒரு சவால் ஒரு காரியத்தை சொல்றார். एक व्यक्ति एक कार्य को बताता है. 450 பேர் இன்னொரு காரியத்தை சொல்றாங்க. 450 व्यक्ति दूसरे बात को कहते எந்த हैं. காரியம் எடுபடும் நினைக்கிறீங்க? कौन से बात में दम रहेगा? மெஜாரிட்டி எங்கேயோ जगह पर मेजॉरिटी है. எங்க ஒரு செய்தியை 10 நியூஸ் சேனல்ல உண்மைன்னு சொன்னா உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையா? एक कार्य को 10 चैनल में बोला तो सब दुनिया पूरा स्प्रेड हो जाते हैं. அப்போ தங்கள் தெய்வத்தால அக்கினி இறக்க முடியாதுன்னு பாகால் தீர்க்கதரிசிகள் நினைச்சிருப்பாங்கன்னா அவங்க இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. तब अपनी देवता से अंगार को नहीं उतार सकता तो उन्होंने एक्सेप्ट नहीं किया होगा ஆனா चैलेंज அவங்க को. இந்த சவாலை அக்செப்ட் பண்றாங்க. लेकिन इस सवाल को उन्होंने स्वीकार कर அர்த்தம் என்ன? उसका मतलब அவங்க क्या ஏதோ है? ஒரு வகையில அக்கினி இறக்கலாங்கிற ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கு. किसी भी तरह से हम अंगार को उतार देंगे करके धीरज था. எத்தனை விதமான காரியங்கள் நம் தேசத்திலே நடக்கிறது அல்லவா? कई तरह का कार्य हमारे देश में होता है ना. மந்திர தந்திரத்தினால என்னெல்லாமோ செய்றாங்க அல்லவா? मंत्र तंत्र से कई बातों को करता அதே है ना. போல தங்கள் தெய்வத்தினால அந்த வல்லமையினால ஏதோ ஒரு அக்கினியை இறக்க முடியுங்கிற நம்பிக்கை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு இருந்தது. अपने सामर्थ से अंगार को उतार सकता करके एक भरोसा उनके पास लगा. அதனாலதான் இந்த சேலஞ்ச் அவங்க அக்செப்ட் பண்றாங்க. इसके लिए वो चैलेंज को स्वीकार कर ஆனா देते அவங்க हैं. தலைகளை நின்னதுக்கு அப்புறம் அதை செய்ய முடியல. लेकिन बहुत मेहनत करके देखा कुछ नहीं हो ஏன் पाया. தெரியுமா? क्यों पता है? அந்த மலையில எலியாவின் பாதம் பட்டிருந்தது. कारण क्या कि वो पहाड़ में एलिया का पैर लगा அதன் हुआ था. அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? அந்தரங்க ஜெபம் உறுதியாயிட்டுனா तेरे गुप्त की प्रार्थना स्तर बन गया நீ तो இருக்கிற இடத்துல அந்நிய வல்லமை தலை தூக்கவே செய்யாது. तू रहने के जगह में बुराई आत्मा की क्रिया हो ही नहीं. பாகாலின் வல்லமை அந்த ஏரியாவிலே இருக்காது. पागल की शामत उस जगह पर रहेगा ही ஆனா नहीं. இன்னைக்கு நம்ம எல்லைக்குள்ளே போராட்டம். लेकिन हमारे सिवानों में நம்ம ही शंकरा, வீட்டுக்குள்ளே போராட்டம். हमारे घर पर ही शंकरा. ரீசன் என்ன? कारण क्या है? அந்தரங்கத்தில்
தேவனோடு உள்ள உறவு வெரி வெரி வீக்கா இருக்கு. गुप्त में परमेश्वर के साथ जो रिश्ता है बहुत बहुत कमजोर है। சாரிபாத்துக்கு எது கொண்டு போனார் நினைக்கிறீங்க? सारी बात पर क्यों लेके गया पता है? இந்த இந்த அந்த எல்லைக்குள்ள எலியாவை கொண்டு போறார். उस सीवानों पर परमेश्वर एलिया को लेके जा சாரிபாத் रहा है। அதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதிகமாய் வழிபடுகிறது பாகாலை. सारी बात उस जगह पर सब दंडवत करते पागल को। நம்ம நினைக்கிறோம் எலியாவை சாப்பிட வைக்கிறதுக்காக கொண்டு போறார். हम सोचते हैं भोजन के लिए परमेश्वर ने लेके गया। அந்தரங்கத்துல அவர் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அந்நிய வல்லமையே நம்முடைய ஜெபத்தின் மூலம் இல்லாமல் ஆக்கிட்டே இருப்பார். गुप्त में अंदर जो जो बुराई आत्मा को नाश करके बैठा था। எலியா என்ன பண்றான்? एलिया क्या करता है? பாம்பா தோள்ல ஒரு பையன் போட்டுட்டு அந்த ஏரியால பாவம் போல நடந்து போறான். इसमें एक व्यक्ति को रख दिया, बेचारा जा रहा है। ஆமென். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். एलिया अपने जैसा बोझ भरा हुआ ஒவ்வொரு ஏரியாவுல கொண்டு போய் எல்லாத்தையும் டம்மி ஆக்குறார். हर जगह पर लेके जाकर डम्मी कर देते हैं। இப்போ எலியா வெளியே வந்து சேலஞ்ச் பண்றான். अब एलिया बाहर आके चैलेंज சும்மாலாம் करते हैं। சேலஞ்ச் பண்ண கூடாது. ऐसा हम खाली हम चैलेंज नहीं करना चाहिए। சும்மாலாம் சேலஞ்ச் பண்ண கூடாது. ऐसा आप सवाल नहीं करना 3 चाहिए। வருஷம் இத செஞ்சுட்டு தான் வந்து சேலஞ்ச் பண்றார். और ये 3 साल करने के बाद अभी चैलेंज कर रहा है। அப்படி சும்மாலாம் சேலஞ்ச் பண்ணா நம்ம தோற்று போய் அந்த இடத்துல தேவ நாமத்தை நம்ம தூஷிக்கிற மாதிரி வந்துருது. वैसा हम चैलेंज करेंगे तो परमेश्वर की नाम शर्मिता हो जाएगा। நம்முடைய ஜெபம் கருத்தான ஜெபமா இருக்கணும்னா हमारी प्रार्थना ध्यान का प्रार्थना होना பண்ற चाहिए। முதல் ஜெபமே நம்ம ஜெபிக்கிறதே இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. हम जो प्रार्थना करते हैं दूसरे को मालूम नहीं पड़ना चाहिए। இதுதான் அந்தரங்க ஜெபம். वही गुप्त में करने वाला प्रार्थना। ஆமென். நம்ம எல்லாம் ஒரு 1 hour ஜெபம் பண்ணா வீட்ல அப்படி வந்து நிப்போம் பாருங்க. हम 1 घंटा प्रार्थना करिए तो घर में आके खड़े रहेंगे। முதல் காரியம் पहले कार्य ஜெபிக்கிறதே இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. मैं जो प्रार्थना करता हूं और किसी को मालूम नहीं होना चाहिए। ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுவார்? प्रभु यीशु क्या कहता है? மத்தேயு 6:6 வாசியுங்கள். मत्ती सुसमाचार 6वां अध्याय को पढ़ेंगे। சிஸ்டர் கம்ப்யூட்டரோட ஃபாஸ்டா இருக்கிறாங்க. காட் bless you. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி. அந்த வேட கவனிச்சீங்களா? இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுப்பார்? यीशु प्रार्थना करने के लिए सिखाते समय कैसा सिखाते எங்க हैं? இருக்கிற பிதான்னு சொல்லி கொடுப்பார்? कहाँ पर है देखो? பரமண்டலத்தில் இருக்கிற. ஆனா அந்த பர்சனல் பிரேயர்ல அவர் எங்க வந்துட்டாரு? वो पर्सनल प्रार्थना में कहाँ आ गया? அதாவது நான் என் ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டினேன்னா घर पर जाके दरवाजे को बंद कर दिया और तो ऊपर। वो आके खड़े रहेगा। இவன் எதுக்கு ரூமுக்கு போறான்? ये क्यों कमरे में जाते हैं? தூங்குறதுக்கா இருக்கும். सोने के लिए रहेगा। ஆமா. அதனாலதான் ஃபாஸ்டிங் எப்படி இருக்கணும்னு சொல்லுவாரு தெரியுமா? तब फास्टिंग कैसा रहना चाहिए बोलेगा? நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு अच्छा सर पर तेल लगाकर நல்லா குளிச்சிட்டு अच्छा स्नान कर ஏன்னா எண்ணெய் வச்சு நீ குளிக்கும் போது உன் முகத்துல எப்படியாவது அந்த எண்ணெயின் தாக்கம் தெரியும். और तेल लगकर स्नान किया तो तेल பாக்குறவங்க சொல்லுவாங்க நல்லா தின்னுட்டு வந்திருக்கிறான். अच्छा खा पी कर आया है। ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? लेकिन हम क्या करेंगे? இருக்கிறது ஒருவேளை ஃபாஸ்டிங் தான். रहता है एक समय ஆனா का ஏதோ 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டானது போல நம்ம 1 மணியானதும் பார்ப்போம். என்ன முடிய மாட்டேங்குது. 40 दिन उपवास किया जैसा बहुत कमजोर हो जाते हैं। அது வந்து லெங்த் டேஸ்ல லெங்தா தாடி வளர்ப்பாங்க பாருங்க. लेंथ डेज में लेंथ दाढ़ी बना रखता है। கேட்டா ஃபாஸ்டிங். कारण क्या है कि ஆண்டவர் சொல்லுங்க இந்த மாதிரி அஞ்ஞானிகளை போல இருக்காத. परमेश्वर ने कहा अन्यान के दुलिया आप मत रहना। சபையாய் செய்வது வேற. कलिसिया मिलकर करना वो अलग है। இண்டிவிஜுவலா मैं अकेला व्यक्ति को बोलता हूँ। अकेला व्यक्ति வெளியரங்கமா ஜெபிக்கிறது ரெண்டாவது தெரிய வரும். அதை நான் அடுத்து சொல்லுவேன். बागर जो प्रार्थना करते दूसरा दिखने में आएगा। அதுக்கு முன்னாடி लेकिन उसके யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் பிரேயர் லைஃப் உங்களுக்கு இருக்கணும். कोई भी नहीं जानता होगा कि सीक्रेट प्रार्थना हमारे மோசே जीवन में। மலைக்கு மேல போனார்ல, मूसा पहाड़ पर गया ना, கவர் பண்ணுச்சுல்ல, उनकी बादल छुपा எனக்கு लिया என்ன ना। சொல்லுவாங்க தெரியுமா? लोग क्या कहता மோசேக்கு என்ன ஆச்சுன்னு எல்லா கண்கள் காணதானே மோசே மேல போ. मूसा को क्या हुआ पता नहीं है, सबके सामने तो ऊपर गया। ஆனா மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. लेकिन मूसा का क्या हुआ पता नहीं है। அந்நாள் ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணுவாங்கல்ல, अन्नाल प्रभु की भवन में जाके அந்த प्रार्थना ஆலயத்துல करते। 7 சேர் போட்டு உட்கார்ந்திருக்கு. और एली कुर्सी डालकर बैठा हुआ है। அண்ணா என்ன ஜெபம் பண்ணான்னு கடைசி வரை ஏலிக்கு
अन्ना क्या प्रार्थना किया हेली को पता नहीं है. அவ உண்மையிலே ஜெபிக்கிறான்னு தெரிஞ்சிருந்தா वो सच्चाई से वो प्रार्थना करते करके सोचा. ஏலி இப்படி கேட்டிருக்க மாட்டான். एली इस तरह से नहीं पूछता था. ஆனால் ஏலி அன்னாளை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா? लेकिन एली अन्नाल को देखकर क्या पूछा? கால்லே போட்டு வந்துட்டியான்னு கேட்டார். क्या सुबह ही नशा कर आ गया? யோசித்து பாருங்க, உங்க பாஸ்டர் இப்படி மட்டும் உங்களை கேட்டா जरा सा सोच के देखो, आपकी पासवान ऐसा पूछेगा, போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. आप पास्टर को छोड़ के जाते ही रहोगे. ஆனால் அன்னாள் சொல்லுகிறார், लेकिन अन्नाल कहती है என்னென்ன ஜெபம் பண்ணேன்னு தெரியுமா? அப்படி எல்லாம் சொல்லல. मैं क्या क्या प्रार्थना किया वैसा नहीं बताया. இருதயத்தை ஊற்றினேன், मेरा हृदय को दे दिया, इतना ही முடிஞ்சது. काफी. அந்த ரங்கத்திலே எலியா ஜெபித்த காரியம் நமக்கு தெரியாது. गुप्त में एलिया क्या प्रार्थना किया हमको पता नहीं. ஆனால் ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் எழுதி வைக்கிறார். लेकिन आत्मा जी नए नियम में लिख के உங்களுக்கு எல்லாம் மழை பெய்யும்படி ஜெபித்தது மட்டும்தான் தெரியும். आपको बारिश होने के लिए प्रार्थना किया वो सिर्फ मालूम है. ஆனால் அவன் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபித்தான். लेकिन बारिश नहीं होने के लिए ध्यान से प्रार्थना ஐயோ, किया. ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து तुम प्रार्थना करते समय तुम्हारे कमरे में प्रवेश करके பூட்டி अपने दरवाजों को बंद कर कर கவனிங்க. நம்ம டோரை க்ளோஸ் பண்ணும்போது அதுக்குள்ள இன்னொரு பர்சன் வந்தாலே நமக்கு அப்படி தலை வலிக்கணும். हमारे दरवाजों को बंद करने का और एक व्यक्ति आ गया तो हमारा सर दर्द होना चाहिए. ஆமா, அதுக்குள்ள நானும் பிதாவும் மட்டும்தான். उसमें मैं और पिता परमेश्वर है. நானும் பிதாவும், मैं और पिता परमेश्वर है. நானும் இயேசுவும். मैं और यीशु. வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுங்க, நானும் அவரும். हाथ को उठाकर मैं और நானும் இயேசுவும். मैं और यीशु. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபேமிலி பிரேயரோட மொத்த பிரேயரும் முடிஞ்சிச்சு. आज कई लोगों को फैमिली प्रार्थना में सब प्रार्थना சர்ச் பிரேயரோட மொத்த பிரேயரும் முடிஞ்சிச்சு. कलीसिया की प्रार्थना में पूरी प्रार्थना समाप्त हो गया. இன்னைக்கு சாட்டர்டே இல்ல, आज शनिवार है. மார்னிங்ல யாரும் இண்டிவிஜுவல் பிரேயர் யாரும் எல்லாரும் இல்ல, சில பண்ண மாட்டாங்க. हाँ, इंडिविजुअल की प्रार्थना अकेलापन की ஏன் தெரியுமா? प्रार्थना क्यों पता है? சர்ச்சில் தான் போய் ஜெபம் பண்ண போறோம். चर्च में जाके तो प्रार्थना करने वाले हैं. சண்டே காலைல நிறைய பேர் பைபிள் படிக்க மாட்டாங்க. संडे सुबह बहुत लोग बाइबल नहीं पढ़ेगा. ஏன் தெரியுமா? क्यों पता है? சர்ச்சில் தான் போய் எப்படின்னு ஓபன் பண்ண போறோம். चर्च में जाके तो बाइबल तो पढ़ने वाले हैं. आमेन. நம்முடைய அந்தரங்க ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் எப்படிப்பட்டதா? हमारे गुप्त की प्रार्थना, अकेलापन की प्रार्थना. நீ அறைக்கதவை அடைக்கும் போது तू अपने कमरे को बंद कर. பரலோகத்தில் இருக்கிற பிதா स्वर्ग में रहने वाला पिता அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவாய் மாறுகிறார். गुप्त में रहने वाला पिता बन जाना चाहिए. அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு. जरा सा उसको इमेज करके देखो. அப்படி சொல்லிட்டு தனியா போய் உட்காரும் போது प्रार्थना करना चाहिए. அறைக்கதவை அடைக்கணும்னா எனக்கு கண்டிப்பா ஒரு பிரேயர் ரூம் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. कमरे स्थान को बंद करना तो एक अकेले अलग से प्रार्थना இருக்கிற இடத்துல आप रहता जगह पर தனியா போய் உட்கார்ந்து आप अकेला जाकर बैठ அப்படின்னு உட்காரும் போது यीशु पिता करके बैठ. பரலோக பிதா स्वर्ग के पिता பக்கத்துல வந்து உட்கார்ந்து आपके नजदीक में आके बैठ जाएगा. நீங்க அவரோடு பேசி आप उनसे बातें कर அவரோடு सकते हैं. பழக, उनके साथ रिश्ता அவரோடு रखिए. உறவாட. उनके साथ रिश्ता रखिए. சொல்லுகிறது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா बाइबल कहता है गुप्त को देखने वाला पिता வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். बाहरी रूप से प्रभु जवाब देगा. எலியா மழை பெய்யும்படி வெளியரங்கமாய் ஒரு ஜெபம் பண்ணார் தெரியுமா? एलिया बारिश होने के लिए प्रार्थना இந்த किया था. ஜெபம் சக்சஸ்ஃபுல்லாக காரணம் वो प्रार्थना सक्सेस होने का 3 कारण வருடம் அவன் ஏறெடுத்த அந்தரங்க ஜெபம். 3 साल गुप्त में लिया हुआ प्रार्थना. 3 வருட அந்தரங்க ஜெபம் 3 साल गुप्त की प्रार्थना. ஒரு நாள் வெளியரங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து एक விட்டது. दिन बाहर की प्रार्थना को जवाब को दे दिया. நம்ம அந்தரங்க ஜெபம் இல்லைன்னா गुप्त में हम प्रार्थना नहीं करेंगे வெளியரங்கமாய் 3 வருடம் அல்ல 30 வருடம் ஜெபித்தாலும் பலனை காண முடியாது. बाहर में कितने साल प्रार्थना करेगा तो भी फल को. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். आत्मा जी कलीसिया को जो कहता है जिसका ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். प्रभु यीशु मसीह को देखो. அவர் ஜெபிக்கும்படி ஒரு மலையிலே ஏறுகிறார். वो प्रार्थना करने के लिए एक पहाड़ में चढ़ता. அந்த ஜெபத்திலே கூட செல்லும்படி பேதுரு யோவான் யாக்கோபை கூட்டிக் கொண்டு போனார். प्रार्थना करने के लिए पत्रोस और यूहन्ना को साथ में लेके जा. நம்ம கேட்கலாம், हमने पूछ ஆண்டவரே நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே, आप पक्षपात की परमेश्वर तो नहीं है ना. 12 பேரை தெரிந்தெடுத்தீங்களா ஆண்டவரே? 12 व्यक्ति को आपने चुना था. இந்த 3 பேரை மட்டும் ஏன் ஆண்டவரே கூட்டிட்டு போறீங்க? केवल इस तीनों को क्यों आपने लेके गए? இந்த கேள்விக்கு 2 ஆன்சர் இருக்கு. इस सवाल के लिए 2 जवाब है. என்ன அப்படின்னா, एक जवाब क्या है? ஆண்டவர் எல்லாரையும் அறிந்திருந்தாருன்னு பைபிள்ல. परमेश्वर सबको जानता करके बाइबल में அவர் लिखा. எங்கெல்லாம் இந்த 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போறாரு, वो कहां इस 3 व्यक्ति को लेके அந்த गया. இடத்துல காமன் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. उस जगह पर वो बोलने वाला एक शब्द है. இதை நீங்க யார்கிட்டயும்
சொல்லாதீங்க. आप किसी के पास बोलना नहीं. சிலருக்கு ஒரு கேரக்டர் உண்டு பாருங்க. किसी के पास किसी गुण है. देखो சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. बोलो बोलेगा तो नहीं बोलेगा. ஆனா இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி பாருங்க. ये केवल आप ही जानता है करके बता के देखो. மாலை மலர் ஆயிருவாங்க. पूरे सब जगह में बता மாலை மலர்னா என்ன தெரியுமா? अखबारों बोलेगा तो क्या है? நாளைக்கு வரக்கூடிய செய்தி कल आने वाला जो संदेश இன்னைக்கே வந்துரும். आज शाम को ही आ जाएगा. ஆண்டவருக்கு தெரியும் யார் யாருக்குள்ள இருக்கும்னு. और परमेश्वर को पता है किसके किसके पास रहना चाहिए. ஒவ்வொரு இது வந்து அவர்களை பிரித்து வைப்பதல்ல. ये सब उनको अलग करके रखने के लिए. சிலருக்கு ஒரு கேரக்டர் உண்டு, ஒண்ணுமே உள்ள வச்சிருக்க தெரியாது. किसी लोग का कैरेक्टर है, कुछ भी अंदर रखने की आदत ஒரு नहीं. டீ வாங்கி கொடுத்தாலே சொல்லிடுவான். एक चाय लेके देगा तो भी बता देगा. கொஞ்சம் அப்புறம் வேற விசேஷம் என்ன, அங்க போனதை பார்த்தா என்ன விசேஷம், அதாவது சொல்லிட்டு ஐயே நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. और जाने के बाद बोलेगा अयो हाँ मैं बोल दिया क्या. எவீர் வீட்ல பாருங்க, ये वीर के घर पर देखो அவர் உயிரோ இந்த மூணு பேரை தான் கூட்டிட்டு போவார். ये तीनों को लेके जाता அங்கே है. சொல்லுறது யார்ட்டையும் சொல்லாதீங்க. वहां भी बोलेगा आओ किसी को இந்த मत மலையில बताना. அவர் மறுரூபமாவார்ல, वो पगाड़ में आके नया रूप बनता அங்கே है ना, சொல்லுவார் இதை யார்கிட்டயும். वो भी बोलेगा किसी को मत बोलना. ரீசன். ये एक कारण है. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. और एक मुख्य कारण है. இந்த மூணு பேரை போய் மறுரூபம் ஆயிட்டு திருப்பி கீழே வந்தார்ல, नया रूप बनकर वापस नीचे आया था. சீஷர்கள் வந்து என்ன கேட்டிருக்கணும் நியாயமா? बाकी चेलों सब क्या पूछना चाहिए था? ஏன் கூட்டிட்டு போலன்னு கேட்டிருக்கணும். हमको क्यों नहीं लेके गए करके. அவங்க எல்லாம் வந்து என்ன கேட்டாங்க தெரியுமா? वो सब क्या पूछ, எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு. हमसे क्यों नहीं हो पाया. கீழே வேற ஒரு மேட்டர் நடக்கு. कारण क्या कि दूसरा कुछ मैटर हो रहा है. ஒரு தகப்பன் ஒரு தன் மகனை அழைத்து கொண்டு வர, एक पिताजी अपनी बेटा को लेके आ रहा है. அவனுக்கு ஒரு விடுதலை வேணும். उनको एक छुटकारा இவங்க चाहिए. கிட்ட gift இருக்கு. इनके पास वरदान है. இயேசு இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை அனுப்பும் போதே பிசாசை துரத்துற கிருபையை கொடுத்து விட்டார். यीशु मसीह दो जन को भेजते समय ஆனா वरदान ஜெபம் देंगे. இல்லாம கிருபையை மட்டும் வச்சு ரொம்ப நாள் ஓடாது. प्रार्थना के बिगर अनुकर कुछ नहीं हो सकता है. இவங்கள்ட்ட தான் வரம் இருக்கு. इनके पास तो वरदान है ना. அப்பாலே போங்குது. दूर जा सैतान. அது சொல்லுது நீ வேணாம் போ. वो बोलता तुमको நான் चाहिए. இங்கே தான் இருப்பேன். मैं यहाँ पर ही रहूंगा. இப்ப இயேசு வரா. अभी यीशु आता है. வந்ததும் ஆண்டவரே ஆனாலும் நீங்க போங்க ஆண்டவரே. ये प्रभु आप आ जाओ. உங்களுக்கு பேதுரு யோவான் யாக்கோபு தான் பிடிச்சிரு, எங்களை ஆண்டவரே கூட்டிட்டு வரல இப்படி கேட்டிருந்தா உண்மையில ஆண்டவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருக்கும். पतरस यूहन्ना याकूब को पसंद है ऐसा पूछता. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் இதை கேட்கவே மாட்டான். अच्छा है इन्होंने कुछ पूछा ही. மாறாக என்ன கேட்டாங்க, எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு. वो पूछ रहा है हमसे क्यों नहीं हो पाया. ஆமென். आमेन. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். अच्छा ध्यान. அந்தரங்க ஜெபம் ஏறெடுக்கணும்னா गुप्त में प्रार्थना करना है. तो கிரயம் செலுத்தணும். थोड़ा सा त्याग करना பகல் चाहिए. ஃபுல்லா மினிஸ்ட்ரி, राम दिन पूरा ஹெவி டயர்ட். बहुत टायर्ड हो गया. இயேசுவை விட அதிக டயர்ட் யாருக்கு தெரியுமா இருக்கும்? यीशु से ज्यादा टायर्ड டீச்சர்களுக்கு தான் இருக்கணும். चेलों को ही रहेगा. திரளான கூட்டம் இருப்பாங்க பாருங்க. बहुत बड़ा भीड़ है. இயேசு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது இந்த மெசேஜை இந்த 12 பேர் தான் கன்வே பண்ணணும். यीशु एक मैसेज दिया तो इसको सबको बोलना है. ஏன்னா மைக் எல்லாம் கிடையாது. तब माइक वगैरह नहीं है. ஒரு மலையில இருந்து பேசும்போது ஓரளவுக்கு தான் கேட்கும். पगाड़ में रह के बोलते किसी थोड़ा थोड़ा அப்ப सुनेगा. அந்த மெசேஜ் இந்த 12 சீஷர்களும் வந்து 5000க்கு அதிகமான ஜனங்க இருப்பாங்கன்னா கன்வே பண்ணணும். तब ये संदेश को 5000 से लोग से ज्यादा रहेगा सबको அப்ப बताना. அவர் போடுற சத்தத்தை விட இவங்க அதிக சத்தம் போடணும். तब वो जो बोलता आवाज से ज्यादा ये आवाज करना எல்லா पड़ेगा. இடத்துலயும் ப்ரிப்பேர் பண்ணணும். सब जगह पे तैयारी करना है. ஜீசஸ் எவ்வளவு டயர்ட். कितना थक அந்த जाएगा. டயர்டையும் பொருட்படுத்தாம वो टायर्ड को भी देख के बिगड़. 3 பேர் கிரயம் செலுத்தி இயேசுவோடு போறாங்க. 3 व्यक्ति मूल्य देकर यीशु के साथ जा रहा है. அங்க போய் தூங்குனாங்க, அது வேற மேட்டர். वहां जाके सो रहे थे वो तो अलग बात है. ஆனாலும் கொஞ்சம் கிரயம் செலுத்துறாங்க பாரு. लेकिन फिर भी उन्होंने उसके लिए அந்தரங்க मूल्य दिया. ஜெபத்துல கிரயம் செலுத்தி தான் ஆகணும். गुप्त में उसके लिए मूल्य देना ही டைமே पड़ेगा. இல்ல. समय ही नहीं है. 6 மணினா எங்க வீட்ல எல்லாரும் எழும்பிடுவாங்க. 6 बजे बोलते तो सब लोग நாங்க जगते हैं. இருக்கிறது ஒரே ரூம் தான். हम रहता एक ही எல்லாரும் कमरे में. எழும்பிட்டாங்கன்னா நாங்க எப்படி பிரதர் ஜெபம் பண்ணணும்? सब जाग गया तो हम कैसा प्रार्थना करते அங்கதான் हैं. ஒரு 1 hour கிரயம் செலுத்தி 5 மணிக்கு எழும்பணும். वहां 1 घंटा उसको थोड़ा मूल्य देकर 5 बजे उठना நைட் है. 11 மணினா 11 மணிக்கு தான் எல்லாரும் தூங்குவாங்க. रात में 11 बजे सब लोग सोएंगे. காலையில முடியல. सुबह नहीं हो पाए. அங்க கிரயம் செலுத்தி 1 hour எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணணும். तब थोड़ा सा मूल्य देकर 1 घंटा இயேசு ज्यादा. அப்படிதாங்க செய்தார். यीशु वैसा ही किया மார்க்கு था. சுவிசேஷம் 1வது அதிகாரம் मार्कुस सुसमाचार 3वां अध्याय அதனுடைய 35வது வசனத்தை வாசியுங்கள். उसमें 35वां वचन को पढ़ेंगे. 1:35 நல்ல கவனிங்க. அவர் அதிகாலையில்
இருட்டோடே எழுந்து புறப்பட்டு ஏன் தெரியுமா, அவருக்கு பர்சனல் பிரேயர் ரூம்லாம் கிடையாது. उनको पर्सनल प्रेयर के कमरे नहीं है. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. सब लोग मिलकर एक जगह पर लेटा हुआ है. இயேசுவோடு மினிமம் எத்தனை பேர் படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? यीशु के साथ कितने लोग लेटा 12 हुए? சீஷர்கள் இருந்திருப்பாங்க. 12 चेला होता. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து बड़े बोर में अंधेरे में उठकर பொழுது விடிந்ததும் எல்லாரும் எழும்பிடுவாங்க. दिन होने के बाद सब लोग उठ எல்லாரும் எழும்புனா அன்னைக்குள்ள பர்சனல் பிரேயர் அவுட். और सब लोग उठ गए तो पर्सनल प्रार्थना चल रही. பேதுரு பக்கத்துல இருந்து நோய் நோய் நோய்னு ஏதோ கேட்டுட்டே இருப்பார். पतरस बाजू में बैठकर कुछ कुछ पूछते रहता है. எவ்வளவு திட்டு வாங்குனாலும் கேட்டுட்டே இருப்பார். कितना भी चिल्लाएगा तो पूछते रहेगा. யோவான் எழும்புனதும் மார்பில போய் சாஞ்சிரும். யோனா उठ गया तो वो सीने में जाके रह जाएगा. இப்படிதான் நம்ம ஃபேமிலியும் சுத்திட்டே இருக்கும். वैसा हमारे कलीसिया காலை எழும்புனதுல இருந்தே நோய் நோய்னு பேசிட்டே இருப்பாங்க. परिवार ऐसा बात करते रहेगा. சில பிள்ளைங்க பாருங்க கொஞ்சம் கண்ணு திறந்தாலே மம்மி கிட்ட போணும், டாடி கிட்ட போணும். और थोड़ा जाके तो मम्मी के पास जाना, डैडी के पास जाना. यीशु இருட்டோடு எழுந்து अंधेरा में उठकर அந்த இடத்துல இருந்து நான் அப்பான்னு கூட்டா 12 பேரை எழும்பிடுவாங்கன்னு சொல்லி அங்கிருந்து அப்படி தள்ளி போய் उसमें पिता करके बुलाए तो सब लोग उठ जाएगा. इसके लिए अलग जाके ஜோம் பண்ண போனது கூட கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பர்சனல் பிரேயர் பண்ண. जब प्रार्थना करने के लिए गए वो भी दूसरे को पता नहीं है ऐसा पर्सनल प्रार्थना किया. आमेन आमेन. ஹalleluya हालेलुया. இயேசு எவ்வளவு நல்ல அடிச்சுவடை வைத்தார். यीशु मसीह कितना अच्छा है. எலியா அதை செய்கிறான், एलिया भी वो भी, மோசே அதை செய்கிறான், मूसा उसी को करता है, ஆபிரகாம் அதை செய்கிறான். अब्राहम उसी को करता சாராள்கிட்ட है. சொல்றாரு, साराई के पास நான் कहता வழி है அனுப்பிட்டு வரேன் அப்படிங்கிற. मैं उनको बेच के आता हूँ. ஆண்டவர் மூவராய் ஆபிரகாமை விசிட் பண்ணுவார். ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல 3 व्यक्ति मिलकर अब्राहम को मुलाकात करते हैं. அங்க அப்பெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு வழி அனுப்பி விட போனான்னு பைபிள்ல. तब भोजन सब देकर उनको बेच. அப்ப சாராள்கிட்ட கேட்டா, சாராளே ஆபிரகாம் எங்க அப்படின்னு கேட்டா சாராள் சொல்லுவாங்க, அவரை வழி அனுப்பி விட போறான். और साराई के पास पूछा तो कहाँ है, उसको बेचने के लिए गया. வழி அனுப்பி விடவா போனாரு? वो बेचने के लिए गया. போற வழியில கூட வந்து 2 தூதர் அனுப்பிட்டு இவரை பிடிச்சு நிறுத்தி வச்சுட்டாங்க. जाते समय स्वर्गदूतों को बेचकर और उनको पकड़ लिया है. ஆதியாகமம் 18:22 நினைக்கிறேன். उत्पत्ति की पुस्तक 18वां अध्याय 22वां वचन है. வசனத்தை வாசிங்க சிஸ்டர். वो वचन को पढ़ेंगे. கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆயிட்டு. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி அடுத்த வார்த்தை அடுத்த வசனம் சமீபமாய் சேர்ந்து. और तब इब्राहिम उसकी समीप जाकर. சாராள்கிட்ட கேட்கலாமா? साराई के पास पूछ सकता है क्या? ஆபிரகாம் எங்க? अब्राहम कहाँ पर है? சொல்லுவாங்க, वो बोलता है இதுவரை போயிட்டு வரேன்னு போனார். ओ इसे जा रहा हूँ करके बोल के गया. ஆபிரகாம் போய் பார்த்தா लेकिन अब्राहम को देखेगा तो ஆண்டவர் அப்படியே நிற்கிறார். प्रभु के सामने खड़े हैं. ஆபிரகாம் ஜெபிக்கிறது லோத்துக்கு தெரியாது. अब्राहम जो प्रार्थना करता है वो लोत को पता லோத்து नहीं. காக்கப்பட முழு காரணம் ஆபிரகாமுடைய ஜெபம். लोग सुरक्षा हुआ उसका कारण है अब्राहम की உங்க प्रार्थना. ஜெபம் 4 பேருக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. आपकी प्रार्थना के 4 உங்க ஜெபத்தால லோத்துக்கள் மீட்கப்படுவார்கள் என்றால் உங்கள் ஜெபம் தான் கருத்தான ஜெபம். आपकी प्रार्थना के कारण लोग छुटकारा पाएगा तो आपकी प्रार्थना ध्यान से. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பா. हाथ को उठाकर आमीन. பவுலை குறித்து पौलुस के बारे में எல்லாரும் நினைத்திருந்தது இவனை போல மோசமான ஆளு கிடையாது. सब लोग सोच रहे थे इनके जैसा बिगड़ा हुआ व्यक्ति ஆனா कोई கர்த்தர் அவனை சந்தித்து தமஸ்குவுக்கு போக வைக்க. लेकिन परमेश्वर उसको मुलाकात कर तमस्कु में भेजा था. அங்கே அவன் 3 நாட்கள் தேவ சமூகத்தில் இருந்து அந்தரங்கத்திலே ஜெபிக்க. वहां 3 दिन रहकर गुप्त में प्रार्थना किया. அப்போஸ்தலர் 9:11 சொல்லப்பட்டிருக்கிறது. प्रेरितों की पुस्तक 9:11 में கர்த்தர் அனனியாவை பார்த்து சொல்ற, நீ போய் சவுல் என்னும் பெயர் உள்ள ஒருவனை தேடு. परमेश्वर अननिया से कहता तू सऊल कहने वाला व्यक्ति को அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். वह अब प्रार्थना कर रहा है. நான் ஜெபிக்கிறேன்னு நான் சொல்லக்கூடாது. मैं ஜெபிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லணும். मैं प्रार्थना करता हूँ मैंने बोलना है, परमेश्वर बोलना है. பழைய ஏற்பாட்டுல எலியா என் வாக்கின்படியே சொல்லி முடிச்சிட்டாரே தவிர நான் இப்படி ஜெபம் பண்ணணும் அப்படி ஜெபம் பண்ணலாம் சொல்லவே இல்லை. पुराने नियम में मेरे वचन के अनुसार करके बोला, उसके अलावा मैं ऐसा प्रार्थना करूंगा वैसा नहीं करूंगा ऐसा करूंगा नहीं बोला. புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் எழுதி வைத்தார் பாத்தீங்களா, அவன் கருத்தாய் ஜெபி. नया नियम में प्रभु लिख के रखता, वो ध्यान से प्रार्थना करता. நம்முடைய அந்தரங்க ஜெபம் ரொம்ப முக்கியம். हमारे गुप्त की प्रार्थना बहुत ஒரு விசை महत्वपूर्ण வலது கரத்தை உயர்த்தி 1 मिनट अपनी दाहिनी आंख को ஹalleluya. हालेलुया. ஆண்டவரே அறைக்குள் கதவை பூட்டி कमरे में एक தரை दरवाजा மட்டும் என்னை தாழ்த்தி
இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर என்னுடைய அந்தரங்க ஜெபத்தை கர்த்தாவே நீர் சரி பண்ணுவீராக. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்துல கேக்குறீங்க? मेरे गुप्त की प्रार्थना அப்படி கேட்க விரும்புறவங்க உங்க வலது கரத்தை ஒரு விசை உயர்த்தி, 1 मिनट के लिए अपने दाहिने हाथ ஆண்டவரே என் அந்தரங்க ஜெபத்தை சரி பண்ணுவீராக. गुप्त प्रार्थना को ठीक करवा दी। ஆண்டவரே உம்மோடு தினமும் தினமும் உறவாடுகிற அந்த அனுபவத்தை எனக்கு தருவீராக. हर दिन आपके साथ सहभागिता करने का अनुभव हमें दीजिए। அந்த உறவின் ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு செல்வீராக. ताकि गहराई में हमें लेके चलिए। ஆமென். आमेन। இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமை இருக்குன்னா, आज कौन सी परिस्थिति நம்ம में रहते हैं? ஜெபித்தோமா இல்லையான்னு நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். हम प्रार्थना किया नहीं किया सब लोग जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमेन। இதை தாண்டி उसको पार करके சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்க அப்படின்னு. और चेलों आके पूछते मुझे प्रार्थना करने के लिए सिखाओ। யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. லூக்கா 11:1 எடுக்க வேண்டாம். यूहन्ना कैसा सिखाया वैसा हमको भी सिखाइए। அப்ப இவங்க எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியுது. तब ये सबको प्रार्थना करने तो आता ஆனா है, இதை தாண்டி ஜீசஸ் ஒரு பிரேயர் பண்றாரு, அதுதான் இவங்களுக்கு தெரியும். लेकिन पार करके यीशु मसीह अलग से प्रार्थना करता है। திடீர்னு கூட்டத்துல இருப்பார், ஆள காணாது. अचानक रहता मंडली में रहेगा, போவான்னு பார்த்தா ஜெபம் பண்ண போவார். गायब हो जाएगा, कहाँ देख रहे हो तो प्रार्थना करता மத்தேயு 14வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், மார்க் 6வது அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா है। मत्ती सुसमाचार 14 और मार्कुस திரள் 8वां கூட்டம் இருக்கும் பாருங்க. बड़े भीड़ रहेगा, எல்லாருக்கும் அப்பத்தை பெருக பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். सबको भोजन को बढ़ाकर आशीष करके சாப்பிட்டு देता है। முடிச்சதும் भोजन खाकर समाप्त ஜனங்களை कर அனுப்பி दिया, விட்டார். लोगों को बेच दिया है। சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தினார். चेलों को वो बाग में जाने के लिए जल्दीबाजी, எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு போயிருவாங்க, किसी लोग मैं जाता हूँ करके चले जाए, எல்லாரும் போங்கன்னா போவே மாட்டாங்க. किसी लोग को जाओ बोलेगा तो जाता ही नहीं। ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ற, தயவு செய்து போ. परमेश्वर फोर्स कर रहा है, कृपया कर कर जा। எதுக்கு இப்படி பண்றாருன்னு பார்த்தா क्यों ऐसा करता है देखेगा ஒரு तो மலையில போயிருந்து ஜெபம். वो पहाड़ पे जाके प्रार्थना कर रहा है। பர்சனல் பிரேயர் வந்து தடைப்படுதுன்னா அது யோவானா இருந்தாலும் அவருக்கு கோவம் வரும். पर्सनल प्रार्थना रुकावट पाया तो कोई भी हो, பேதுருவா இருந்தாலும் கோவம் வருது. पत्रोस रहेगा तो அதே भी गुस्सा நேரத்துல आएगा। அவங்க கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ண போறேன் நீ போ அப்படி எதுவுமே சொல்லல. उनके पास उन्हें प्रार्थना करने जाता हूँ करके தயவு बोला, செய்து போடே போ போ போ, போ. कृपया करके जाओ जाओ करके बोलता है। அக்கறைக்கு போக துரிதப்படுத்திட்டு वो बाग में जाने के लिए जल्दीबाजी அவர் करता ஒரு है, இடத்துல போயிருந்தப்பா एक ஜெபம் பண்றா. जगह पर जाके रोक कर प्रार्थना करता है। இது எங்களுக்கு சொல்லி கொடுங்கங்கற. प्रभु जी हमें सिखाइए, இந்த பிரேயர் மட்டும் உங்களுக்கு இருக்கணும் வைங்களேன். ये प्रार्थना केवल आपके पास रहेगा तो உங்களை சார்ந்தவர்கள் நடுக்கடல்ல கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் அதை உங்க கண்களுக்கு காட்டி தருவார். आपके सहयोग करने वाले लोग बीच समुद्र में रहेगा तो भी परमेश्वर आपके आंख में दिखाएगा। அவர்கள் நடுக்கடல்ல தத்தளிக்கிறாங்க. और बीच समुद्र में வேதம் चित्तर बितर हो रहा है। அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு उस समुद्र में तकलीफ उठाता है उसको देखकर இன்னைக்கு உங்க பிரேயரை நீங்க ஸ்ட்ராங் ஆக்குங்க. आज आपकी प्रार्थना को मजबूत बना உங்க दीजिए। தலைமுறைக்கானதை கர்த்தர் உங்களுக்கு காட்டி தருவார். आपकी पीड़ित को होने वाला कार्य को परमेश्वर आपको बताएगा। உங்க குடும்பம் எந்த நிலையில இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். आपके कार्य किस स्थिति में है प्रभु प्रकाशित करेगा। ஆமென். ஆமென். எனக்கு வந்து தீர்க்கதரிசிலாம் கிடையாது. एक भविष्य दक्ता तो नहीं है, ஆனால் தேவனோடு சஞ்சரிக்க தேவன் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு ஓபன் பண்ணிட்டே இருக்கிறார். परमेश्वर के साथ मिलते मिलते परमेश्वर अपने हृदय को கர்த்தருடைய இரண்டாவது வருகை வரை சொல்லிட்டு போயிட்டார். दूसरे आगमन तक सब बोल के चला गया। கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. प्रभु का जो डरता है उनके पास प्रभु का गुप्त बात रहता அந்த है। கான்ஃபிடென்ட்ல தான் எலியா அடிக்கிறார், என் வாக்கின் படியே அன்றி. उस भरोसा में कहता मेरे शब्द के अलावा। அர்த்தம் என்ன? उसका मतलब எனக்கு क्या है? அவருக்கு இடையில அவ்வளவு உறவு இருக்கு. उनको और मेरे बीच में उतना रिश्ता है। பாஸ்டர் டேனியல் எனக்கு ரொம்ப க்ளோஸ் வைங்களேன். पास्टर डैनियल मेरे लिए बहुत क्लोज है எனக்கு करके என்ன நிச்சயம் இருக்கும் தெரியுமா? मुझे क्या भरोसा रहेगा, அவன் நான் சொன்ன இவர் தட்ட மாட்டான். मैं बोलेगा तो नहीं रुकाएगा। அவன் இல்ல நான் பாஸ்டர் டேனியலை நேத்து தான் பார்த்தேன். मैं पास्टर डैनियल को कल ही देखा हूँ, என்னால இப்ப சொல்ல முடியாது. मैं अभी नहीं बोल सकता हूँ। நான் என்ன சொன்னாலும் பாஸ்டர் டேனியல் செய்வார். और मैं बोलेगा तो पास्टर நான் डैनियल மட்டும் करेगा। அப்படி சொன்னா மைக் வச்சுட்டு போயிடுவார். मैं ऐसा बोलेगा तो माइक रख कर உனக்கு चला டிரான்ஸ்லேட் பண்ணதே போதாது, जाएगा। और ट्रांसलेट இல்ல நீ சொன்னதெல்லாம் செய்யணுமா? ऐसा आप जो बोलता है वो सब करना है क्या? ஆனா இவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. मुझे बहुत पसंद हो गया करके எனக்கு இவரை பத்தி ரொம்ப தெரியுது. मैं इनके बारे में बहुत सब कुछ இவருக்கு என் மேல இருக்கிற அன்பு என்ன என்பது புரியுது. मेरे ऊपर रखा हुआ प्रेम क्या है। எனக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ட். எங்க
நான் சொன்ன அவர் செய்வார். मैं बोलेगा तो करेगा. இதுதான் எலியாவுக்கு இந்த நிச்சயம். यही एलिया का निश्चय था. இது பெருமையின் வார்த்தை அல்ல. ये घमंड की बात नहीं है. இது அவரை அறிந்த அறிவின் வார்த்தை. उनका जानता जानकारी की இன்னைக்கு இந்த वचन. கான்ஃபிடன்ஸ் நமக்கு இல்லையே. ये भरोसा हमारे अंदर नहीं இன்னைக்கு இந்த है. நிச்சயம் நமக்கு இல்லையே. ये निश्चय हमारे पास नहीं है. ஆகாலி தீர்க்கதரிசிகள் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்றாங்க, அந்த துணிச்சல் கூட நமக்கு இல்லை. बागाल की नबी लोग सब चैलेंज को स्वीकार करते हैं. ஏன் இல்ல? क्यों नहीं है? நம்மலாம் கூட்டத்தோட அவரை பார்த்துட்டு போயிரும். हम भीड़ में परमेश्वर को देखकर चले जाते கூட்டத்தோட हैं. மக்கள் தரிசனத்துக்கு போவாங்க தெரியும். वो भीड़ में दर्शन करने के लिए जाता है ना, போறோம். वैसा जाते हैं. மாம்சமாகிய திரையை கிழிச்சு பக்கத்துல வர அவர் வச்சதை மறக்கிறோம். और अपने शरीर की सारी दीवार को तोड़कर प्रभु ने हमको இன்னும் दिखाया. பிராகாரத்திலே நின்னு தரிசிச்சிட்டு இருக்கிறோம். और भी बागर रहकर हम प्रभु को देख रहे हैं. பிராகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் ரொம்ப வித்தியாசமானது. बागर और पवित्र स्थान, बहुत पवित्र स्थान, बहुत फर्क है. பிராகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது வெளி பிராகாரம் அல்லவா, பல வெளிச்சம், சூரிய சந்திர நட்சத்திர வெளிச்சங்கள். பிராகாரம் வந்து ரொம்ப பிரைட்டா, जो बागर है वो बहुत सारा उजाला है, ஏன்னா நல்ல பிரகாசமா இருக்கும். बहुत प्रकाशित रहता है. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த பிராகாரத்தில் இருக்கிற வெளிச்சம் அங்க இருக்கு. वो पवित्र स्थान में बागर रहने वाला उजाला अंदर नहीं பரிசுத்த रहेगा. ஸ்தலத்துல எது மட்டும் தான் வெளிச்சம் தெரியுமா? குத்து விளக்குல எரியிற தீ மட்டும் தான் வெளிச்சம். वो पवित्र स्थान में जो दीवा चलता है वो उसका ही उजाला रहेगा. சூரிய சந்திர வெளிச்சம் எல்லாம் அங்க படாது. सूरज चंद्रमा की उजाला नहीं आएगा. நல்ல பிரைட்டா இருக்கும் பாருங்க. बागर बहुत अच्छा उजाला है. உள்ள ஒரு ஸ்டெப் வந்துட்டீங்கன்னா குத்து விளக்கு எரியுது தெரியுமா, அது மட்டும் தான் வெளிச்சம். अंदर आएगा तो जो दीवार चलता केवल उतना उजाला, குத்து விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். वो दीवार चलते रहेगा. குத்து விளக்கு எரிஞ்சிட்டு वो दीवार दे देगा तो போச்சு, और सारे குத்து விளக்கு எரியும். उजाला चला जाएगा. பிராகாரத்துல நிக்கிற எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர மாட்டாங்க. बागर जो खड़े रहते सब लोग पवित्र स्थान में नहीं आ பிராகாரத்துல ஒரு सकते. திரள் கூட்டம் நிக்கும்னா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு சிறு கூட்டம் நிக்கும். वो बागर के स्थान में बहुत बड़ा भीड़ है, तो पवित्र स्थान में थोड़ा छोटा भीड़ है. ஆமென். आमेन. அங்க என்ன வெளிச்சம் மட்டும் தான் இருக்கும் தெரியுமா? वहाँ कौन सा उजाला रहेगा? குத்து விளக்கின் வெளிச்சம். वहाँ दीवा का जो அடுத்து उजाला ஒரு है. இடம் இருக்கிறது, और एक जगह है, அது மகா பரிசுத்த ஸ்தலம். वो बहुत बड़ा पवित्र जगह है. குத்து விளக்கின் வெளிச்சமும் இருக்காது. वो दीवार की उजाला भी அங்கே नहीं रहेगा. கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் இருக்கும். परमेश्वर का महिमा की उजाला அங்கே रहेगा. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிற சின்ன கூட்டம் கூட கிடையாது. वो पवित्र स्थान में रहने वाला छोटा भीड़ भी नहीं है. அங்கே தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருவன் மட்டும் உள்ள. वहाँ चुना गया हुआ एक ही व्यक्ति रह அங்கே सकता है. கிருபாசனத்தில் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார். वहाँ कृपासन में परमेश्वर अपने को प्रकट करे. அந்தரங்க பிரேயர் அப்படிதான் இருக்கணும். हमारे गुप्त की प्रार्थना ऐसा ही रहना கூட்டத்திலிருந்து ஒரு திரள் கூட்டமா ஜெபம் பண்றோம். भीड़ में रह के मिलकर प्रार्थना அடுத்து करें. நல்ல பிரேயர் பண்றோம், 4 பேரோட கூட சேர்ந்து. प्रार्थना करने वाले किसी लोगों के साथ मिलकर, அதையும் தாண்டி உள்ள போயிடணும். और भी अंदर चले जाना है. உள்ள வந்துட்டேனாலே அவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். अंदर आ गए तो परमेश्वर अपनी महिमा को प्रकट कर देगा. இதுதான் அந்தரங்க ஜெபம். यही गुप्त का प्रार्थना है. ஹalleluya. हालेलुया. இதை நீங்க once டேஸ்ட் பண்ணிட்டீங்க, इसको एक बार आप स्वाद कर लिया तो நீங்க அடிக்கடி உங்க கூட இருக்கிறவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. आपके साथ रहने वाले को फोर्स करते रहेगा. டேஸ்ட் பண்ணாதனால தான் टेस्ट नहीं किया इसलिए போயிராதீங்க. मत जाओ எங்கேயும் போயிராதீங்க. कहीं पर मत चलिए. டேஸ்ட் பண்ணீங்கன்னா, आप टेस्ट कर दिया तो சிலர் உங்ககிட்ட ரொம்ப நேரம் இருக்கிறதே உங்களுக்கு வெயிட்டா இருக்கும், ஹெவியா இருக்கும். ஐயோ बहुत समय रहता तो हमारे थोड़ा गलत अच्छा नहीं ஐயோ நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. हमारा सारे समय व्यर्थ जा रहा है. டேஸ்ட் பண்ணாததனால தான். टेस्ट नहीं किया ஐயோ इसीलिए இவங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்கிட்ட ரொம்ப பேச மாட்டாங்க. ये इनसे बातें कर हमसे बात नहीं कर रहा है. இவங்க அவங்க கிட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, என்கிட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. उनके बाद बहुत समय स्पेंड किया है, हमारे साथ कुछ भी टाइम नहीं स्पेंड किया है. Hallelujah. आमीन. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के அன்பான लोग, வாலிப பிள்ளைகளே, प्यारे भाइयों बहनों, உன் வாலிப பிராயத்திலே जवान சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்ட जवान उम्र में आपकी सृष्टि को याद करो. ரியல் லவ்வர் ओ सच्चाई प्रेमी அவரோடு, उनके साथ, இயேசுவோடு, यीशु के साथ, இயேசுவோடு, यीशु के साथ, இயேசுவோடு. यीशु के साथ. அடுத்த 2 பாயிண்ட் பேசலனாலும் பரவாயில்ல, दूसरे 2 पॉइंट को नहीं ஏன்னா இது बोलते. சரியாயிட்டுனா அடுத்து 2 ஈஸி ஆயிரும். इसको ये ठीक होगा तो दूसरे 2 इजी हो जाए. ஆமென். நீங்க எவ்வளவு டைம்ங்கிறது ரெண்டாவது மேட்டர். कितना समय वो अलग है. இன்னைக்கு நமக்கு டைம் தான் மேட்டரா இருக்கு. आज समय ही हमारे लिए நீ मैटर எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண? कितना देर प्रार्थना किया? 1 மணிக்கூர். 1 घंटा. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணீங்க? आप कितना? 2 மணிக்கூர் ஜெபம் பண்ண. हम 2 घंटा प्रार्थना See, किए. இதுதான் நமக்கு ஒரு மேட்டராவே இருக்கு. यही हमारे लिए एक मैटर. இது இல்ல மேட்டர். ये नहीं है मैटर.
நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்றேன். मैं एक व्यक्ति को फोन करता हूँ, பாஸ்டர் டேனியலுக்கு ஃபோன் பண்றேன். पास्टर डैनियल को मैं फोन करता हूँ। 1 hour ட்ரை பண்றேன். ये घंटा मैंने ट्राई करता, ஃபோன் ரீச் ஆகல फोन रीच नहीं हुआ, அல்லது ஃபோன் அவர் எடுக்கல. नहीं तो वो फोन अटेंड नहीं किया है। என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? मुझे पूछेगा तो मैं क्या बोलूँ? 1 hour ட்ரை பண்ணேன். एक घंटा मैंने मेहनत किया, இது ஒருத்தா ये रहेगा तो இல்ல நான் திருப்பி டேனியல் பாஸ்டருக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்றேன். वापस मैं डैनियल पास्टर को फोन, ஃபோன் பண்ணி ஒரு ரிங்லயே பாஸ்டர் எடுத்து ஹலோ पहले रिंग में फोन अटेंड करके हेलो करके ஒரு 10 நிமிஷம் பேசியாச்சு. 10 मिनट बातें कर दिया है। இதுல எது கருத்தானது? इसमें क्या बहुत ध्यान का प्रार्थना है? 1 hour 10 நிமிஷமா? एक घंटा या 10 मिनट? இங்க டைம்ல மேட்டரே இல்ல. यहाँ टाइम का कोई मैटर நீங்க नहीं। 1 hour இந்த இந்த என்ன இந்த எஸ்டி பூத்துல போய் ஃபோன் பண்ணுவீங்கல்ல, अब जब நீங்க 1 hour நாட் ரிங் போகாம நீங்க போனை வச்சா என்ன விழாது தெரியுமா? பில்லு விழா. ये घंटा आप ट्राई करते हैं कुछ बिल नहीं आएगा, ஹலோன்னு அங்க இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு वैसा अलो करके ஒரு आवाज, செகண்ட் தான் பேசியிருப்போம், एक सेकंड हुआ பில்லு விழுந்துரும். वहाँ बिल रन होगा। சிம்பிளா புரியறதுக்காக இதை சொல்றேன். आपको समझने के लिए मैं बोलता हूँ। ஆமென். ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்குள்ள வாங்க. वैसा अभी ये लाइन में आ जाओ। நீங்க பழக 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 ஒருத்தங்க கிட்ட ரொம்ப பழக 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 டைம் தாண்டி போயிட்டே இருக்கும். आदत होते 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 टाइम से भी बाहर चलते புதுசா ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது எப்படி ஹலோ எப்படி இருக்கீங்க नया பாஸ்டர்? एक जो बात करते हैं, நல்லா हेलो இருக்கீங்களா? अब अच्छा है क्या, வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? घर पर सब अच्छे ठीक है क्या? ஓகே. ओके, இதோட முடிஞ்சதுக்கு மேல நீ என்ன கேட்க முடியும்? इससे ज्यादा क्या पूछ सकते हैं? ஆனா இவட்ட ஒரு கண்டினியூஸா டெய்லி இப்படி பேசி பழகிட்டே இருக்க रोज ऐसा बातें कर दिया तो நிறைய பேசுவோம். बहुत बात करेगा। ஸ்திரீகள் பேசுறத பத்தி நான் சொல்லல. स्त्रियों बात करते हैं उसके அவங்க बारे में, புதுசா பார்த்தாலே பல மணிக்கூர் பேசுவாங்க. वो नया देखेगा तो कई देर बोलते रहेंगे। என்ன பேசுனீங்க கேட்டா சும்மா, क्या बोलता है ऐसा ही, உண்மையிலே சும்மா தான், ஒண்ணுமே இருக்காது. सच्चाई से काली बात करते हैं। ஆனா பழக 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 என்ன ஆகும் தெரியுமா? आदत होते 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 மனசுல ஒரு क्या பாரம் வரும்போது, मन में இப்ப बोझ, நான் பாஸ்டர் டேனியல்ட்ட ரொம்ப பழகிட்டேன்னு வை. पास्टर डैनियल के साथ எனக்கு बहुत, மனசுல அப்படியே ஒரு பாரம் வரும்போது मेरे मन में ऐसा बोझ எனக்கு आता है, உடனே இவரை தேடும். तुरंत मेरे मन इनको சரி ढूंढ, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசும். उनके साथ बातें இந்த कर। இடத்துல தான் யார் இருக்கணும் தெரியுமா? इस जगह पर कौन रहना चाहिए? கர்த்தர் இருக்கணும். परमेश्वर रहना चाहिए। Praise the Lord. ஆமென் சொல்லுங்க. Amen. இந்த இடத்துல வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவே கூடாது. इस जगह पर किसी को रिप्लेस नहीं करना चाहिए। அது அது அது- அது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ். वो एक्स्ट्रा लगेज है, அது ரொம்ப வெயிட் ஆயிரும். वो बहुत वेट हो जाएगा। ஆமென். அந்த இடத்துல கர்த்தர் தான் இருக்கணும். उस जगह पर केवल परमेश्वर है। எலியா அந்த இடத்துல கர்த்தரை தான் வைத்திருந்தான். एलिया उस जगह पर परमेश्वर को, நம்மை போல பாடுள்ள மனுஷன் अपने दुल्य बोझ भरा हुआ मनुष्य கர்த்தாய் ஜெபித்தான். ध्यान से प्रार्थना தான் किया। அந்தரங்க ஜெபம். वही गुप्त में करने இரண்டாவது वाला ஒரு ஜெபம். दूसरा एक प्रार्थना, ஆமென். அது செப்பனிடப்பட்ட ஜெபம். वो ठीक करवाया हुआ प्रार्थना है। செப்பனிடப்பட்ட ஜெபம்னா ठीक किया हुआ प्रार्थना बोलेगा, உருவாக்கப்பட்ட ஜெபம் बनाया गया हुआ அல்லது प्रार्थना है, சரி செய்யப்பட்ட ஜெபம். सही किया हुआ प्रार्थना है। ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல पहले राजा की पुस्तक 17वां अध्याय, அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம் என்கிற சேலஞ்ச் முன்வைக்கப்படுகிறது. अंगार से जो जवाब देता वही परमेश्वर परमेश्वर करके चैलेंज किया जाता है। பாகால் தீர்க்கதரிசிங்க என்ன பண்றாங்க? पागल नबी क्या करते हैं? அவர்கள் தங்கள் தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறார். वह अपनी देवता की नाम को कहकर पुकारते हैं। 16வது வசனத்தில் 26வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 26वां वचन में कहा हुआ है, நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. उनकी नाम को बोलकर बुलाते हैं। காலை முதல் மதியம் மட்டும் கூப்பிட்டார்கள். सुबह से लेकर दोपहर तक बुलाए थे, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, कुछ भी शब्द को नहीं सुना, மறு உத்தரமும் கொடுப்பார் இல்லை. उसको जवाब भी नहीं आया। உடனே அவங்க குதித்து ஆடினார்கள். वहां पर चिल्लाकर नाचने, 27வது வசனத்துல உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்கள். 27 वचन में आवाज से बुलाए। 28ல உரத்த சத்தமாய் கூப்பிட்டு ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் தங்களை கீறி கொண்டார்கள். 28वां वचन में अपने खून आने जैसा उन्होंने पुकारा। பதிலே வரல. कारण क्या कि उनको जवाब भी नहीं आया। ஏன் பதில் வரல? क्यों जवाब नहीं आया? ஒன்று, ये அது தெய்வமே அல்ல. वो
परमेश्वर ही नहीं है। இப்ப பாகால விட்டுருங்க. अभी पागल को छोड़ ஆனா दीजिए। பாகால் தீர்க்கதரிசிகள் பண்றது மாதிரி தானே நம்ம பல நேரத்துல பண்ணி பார்க்கிறோம், ஒரு பதிலும் வர மாட்டேங்குது. पागल जैसा करता है वैसा हम कई बार मेहनत करके देखते कुछ जवाब கத்தி नहीं आता। கத்தி கர்த்தாவே இறங்கோன்னு சொல்லி சொல்லி தொண்டெல்லாம் வத்தி चिल्ला चिल्ला के बोलते हैं परमेश्वर तरस करो, முட்டெல்லாம் தேய்ச்சி घुटना सब घस गया, ரத்தம் வழியத்தக்க குதித்து பாடி பார்த்தோம், लहू கதறி பார்த்தோம். चिल्ला कर இடையில ஒரு ட்ரெண்ட் வந்து ஆடியும் பார்த்தாச்சு. या बीच में एक ट्रेंड आया, नाच के भी देख लिया। ஆமென். எல்லாமே இருக்கு பாருங்க. सब कुछ है। நம்ம பண்றதெல்லாம் ஏற்கனவே பாகால் பண்ணிட்டான். हम जो किया वो सब पागल ने कर दिया था। நம்ம ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தாச்சு, फास्टिंग रह कर देख दिया, வேலைக்கு ஆகல. अभी कुछ काम कर புலம்பி பார்த்தாச்சு, और विलाप करके ரத்தம் வடியத்தக்க தங்களை காயப்படுத்தி பார்த்தாச்சு. लहू निकलने तब तक अपने को घायल சரி, करके ட்ரெண்ட மாத்த ஆடி பார்ப்போம். ट्रेंड को बदल कर ஆடியும் பார்த்தாச்சு, नाच कर भी देख लिया है। பாடி ஆகிற ரேஞ்சுக்கு ஆயாச்சு. और ऐसा हम तकलीफ में बढ़ गए, ஒரு பதிலும் வரல. कुछ भी जवाब नहीं है। நாம் பாகாலை கூப்பிடவில்லை, पागल को नहीं बुलाया, ஜீவனுள்ள தேவனை தான் கூப்பிடுறோம். हम जीवित परमेश्वर को पुकारते நமக்கு हैं। பதில் வருகிறதா? हम जवाब आता है क्या? காலையில இருந்து ஈவினிங் வர இந்த டைம் सुबह से लेके इवनिंग மொத்த டைமே அவங்களே எடுத்துட்டாங்க. पूरी समय वो ले लिया। லாஸ்ட் பிரேயர் முடிகிற டைம் தான் யாருக்கு கிடைக்குது தெரியுமா? आखिरी प्रार्थना का समय किसको मिला है? எலியாவுக்கு கிடைக்குது. एलिया को मिला है। அதாவது இந்த லாஸ்ட்ல நார்மலா பிரேயர் நடத்தும் போது இந்த லாஸ்டா பிரேயர் நடத்துறவங்கள்ட்ட பொதுவா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? आखिरी में जो प्रार्थना करते हैं उनको क्या बताएंगे पता है? கரெக்டா சொல்லுங்க, சீக்கிரமா முடிங்க, जल्दी खत्म कर दो, சுருக்கமா, और जल्दी டைம் ஆயிட்டு. समय हो गया। அப்ப நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம் தெரியுமா? तब किस में हम फोकस நம்ம करेंगे? பிரேயரை சொல்லி முடிக்கிறது இல்ல. प्रार्थना को बोल के एलिया समाप्त என்ன பண்றாரு कर, தெரியும்? लेकिन एलिया क्या बोलता है? எல்லாரையும் கூப்பிடுறார். सबको पुकारा। ஆமென். आमीन। 30வது வசனத்தை வாசிங்கள். 30वां वचन को पढ़िए। சகல ஜனங்களையும் நோக்கி. அப்ப எலியாவுக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? तब एलिया के पास क्या नहीं है? பிரிவினை இல்லை. वो अपने बीच में फाड़ नहीं है, फर्क नहीं। சகல ஜனங்களையும் நோக்கி. सब लोगों को निकट आओ करके बोल रहा है। இதுல எலியாவுக்கு பிடிச்ச உபதியா உண்டு, एलिया को जो पसंद वाला व्यक्ति है, எலியாவுக்கு பிடிக்காத ஆகாபும் உண்டு. एलिया को पसंद नहीं है, आगाब भी है। ஆமென். आमीन। சகல ஜனங்களையும். सब लोगों से कहा, இதான் செப்பனிடப்பட்ட ஜெபம். यही सही किया हुआ प्रार्थना, யாவரோடும் சமாதானம். सबके साथ मिलजुल என் कर। மேல 1000 பேர் கசப்ப வைக்கலாம், मेरे ऊपर कई हजार लोग कड़वापन रख सकते நான் யார் மேலேயும் கசப்ப வைக்க हैं, கூடாது. लेकिन मैं किसी के ऊपर भी என் कड़वापन, மேல 1000 பேர் பொறாமப்படலாம், मेरे ऊपर हजार लोग ஆனா गुस्सा हो, நான் யார் மேலேயும் பொறாமப்படக்கூடாது. लेकिन मैं किसी के ऊपर, என் மேல 1000 பேர் எரிச்சலாகலாம், मेरे ऊपर हजार लोग जलन हो सकता है, நான் யார் மேலேயும் எரிச்சலாகலாம். लेकिन मैं किसी के ऊपर जलन என்னை नहीं होगा। 1000 பேர் பகைக்கலாம், मुझे हजार लोग बैर कर सकते हैं, நான் யாரையும் பகைக்க लेकिन கூடாது. मैं किसी को बैर नहीं என் करूंगा। மேல என் மேல ஆமென் எனக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்பலாம், मेरे खिलाफ में हजार लोग उठ सकता है, நான் யாருக்கு விரோதமாய் लेकिन मैं किसी के खिलाफ पर नहीं उठूंगा। எல்லாரையும் அழைத்தான். सबको बुलाया, அழைத்து செய்த அடுத்த காரியம் என்ன தெரியும்? बुलाकर किया हुआ अगला कार्य पता है? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி टूटा हुआ वेदी को ठीक कर कर बोला इस्राएल करके नाम रखा। பனிரெண்டு கற்களை எடுத்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 पत्थर को चाट कर रखा करके लिखा है। ஏன் இங்க இது ஒரு பெரிய மேட்டரா சொல்லப்பட்டிருக்குன்னா, क्यों यहाँ पर बड़ा घटना बताया है? 12 பேருமே யாக்கோபுடைய பிள்ளைங்க தான். 12 भी याकूब की बच्चे है, ஆனா இப்ப 10 ரெண்டா பிரிந்து கிடக்கிறது. अभी 10-2 करके अलग हुआ है। எப்போ 10 ரெண்டா பிரிந்ததோ कब 10 और 2 करके अलग हुआ? ஆராதனை எல்லாம் இருந்துச்சு, आराधना सब रगा,
அக்கினி இல்லாம போச்சு. अंगार के बिगड़ चला गया. அக்கினி தான் எழுப்புதலே. अंगार ही रिगाई है. அக்கினி வராம தேசம் கர்த்தரை அறியாது. अंगार के बिगड़ परमेश्वर को दुनिया नहीं जान அக்கினி सकती. வரணும்னா अंगार आना चाहिए तो நானும் டேனியல் பாஸ்டரும் பிரிந்திருக்க கூடாது. मैं और डैनियल पास्टर अलग बनकर नहीं रहना है. அங்க சேர்ந்து நின்னா मिलकर रहेंगे तो அக்கினி வரும். अंगार आएगा. 10 கோத்திரம் தனியா, 2 கோத்திரம். 10 गुल अलग और 2 गुल अलग. ரெகோபயாம் நாட்கள்ல தான் இந்த பிரிவினையே வந்துச்சு. रेगोबयाम के दिन में ऐसा फाड़ आया. கோத்திரங்கள் பிரிய ஆரம்பிச்சிட்டு. गुल अलग अलग होने लगे. யூதா கோத்திரம் என்று யூதா கூட பென்யமீனும் சேர்ந்துட்டு. यहूदी गुल और उनके साथ बेन्यामीन भी मिल गए. மீதி 10 சேர்ந்து இஸ்ரவேல் என்றும் பெயர். बाकी 10 मिलकर इजराइल करके नाम रखा हुआ था. இஸ்ரவேலுக்கு ராஜா தான் இந்த ஆகாப். इजराइल का जो राजा है वही आगाब. தகர்க்கப்பட்ட பலிபீடம். टूटा हुआ वेदी. நம்ம எல்லாம் பல சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறோம். हम सब कई कई परिस्थिति में आए. பல பல டினாமினேஷன்ல இருக்கிறோம். कई कई डिनोमिनेशन में நான் ஒரு रहते हैं. டினாமினேஷன்ல இருக்கிறேன். मैं भी एक डिनोमिनेशन में பாஸ்டர் था. இன்னொரு டினாமினேஷன். पास्टर और एक இது डिनोमिनेशन में தவறல்ல. रहते हैं. ये गलत ஆனா नहीं. எல்லாரும் எந்த மனநிலையில இருக்கணும் தெரியுமா? लेकिन सब कौन से मन में रहना चाहिए. ராஜ்யத்தின் மனநிலையில இருக்கணும். और राज्य के मन में रहना चाहिए. அந்த இதுதான் பவுல் சொல்றாரு. उसी को पौलुस कहता है. பவுல் நட்டேன், पौलुस ने அப்பல்லோ लगाया. நீர் பாய்ச்சினா, अपोलो पानी भेजा. தேவன் விளைய செய்கிறார். परमेश्वर ने उसको बढ़ाया. இப்போ பாஸ்டர் டேனியல் வாராருன்னு வைங்களேன். अभी पास्टर डैनियल आता करके ஜான் சாமுக்கெல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. आज इनके लिए मैं ट्रांसलेट नहीं करूंगा. இந்த மனநிலை இருந்தா ऐसा मन रहेगा. டிரான்ஸ்லேஷனுக்கு வேற ஆள் இருக்கும். ट्रांसलेशन के लिए दूसरा व्यक्ति रहेगा. ஆனா இப்படி ஒரு பிரிவு நீங்க ஓடிட்டு இருக்கிறதுனால ऐसा कुछ अलग अलग है. மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். मीटिंग सक्सेसफुल होगा. அக்கினி இறங்காது. अंगार नहीं उतरेगा. பெந்தேகோஸ்தே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட காரணம் என்ன? पेंतेकोस्ते दिन में 3000 लोग उद्धार पाने के कारण क्या है? பேதுருவின் பிரசங்கமா? पत्रस की प्रचार है क्या? அப்போஸ்தலர்கள் பேசின அந்நிய பாஷையா? वो प्रेरितों ने बोला उसका अन्य भाषा है क्या? எப்படி கை கொடுத்தது? कैसा हाथ दिया था? பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்றுன்னு பைபிள்ல இருக்கு. पत्रस 11 लोगों के साथ खड़ा रहकर அதுவரைக்கும் தங்களில் யார் பெரியவன் என்று அடித்துக் கொண்டிருந்தார். तब तक हमसे हम में कौन बड़े करे. அதே மனநிலைமையில இருந்திருப்பாங்கன்னா कोई मन में रहता होगा तो ஜனங்கள் இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லிருக்காங்க. लोग इनको सुसमाचार நீங்க बताएंगे. எப்படி அடிச்சுக்கலாமா? आप ऐसा இன்னைக்கு புறஜாதி விசுவாசிக்கு சுவிசேஷம் சொல்ற ஒரு நிலைமை ஆயிட்டு. आज दुनिया तरह के लोग विश्वास को सुसमाचार बताने நீங்க கொஞ்சம் பொறுத்து போக கூடாதா? आप थोड़ा நீங்க கொஞ்சம் மன்னிக்க கூடாதா? आप जरा सा माफ नहीं कर सकता நீங்க क्या? இப்படி பண்ணலாமா? आप ऐसा कर सकता है क्या? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பைபிளை தூக்கிட்டு நீங்க இப்படி உங்க சகோதரனை பகைக்கலாமா? आप सफेद वस्त्र पहने आप अपने भाई को बैर कर सकता है क्या? இப்படி இன்னொருத்தங்க பேசுற ஒரு பரிதாபமான நிலை. ऐसा और कोई बोलने की परिचय. எலியாவே டைம் ஆயிட்டு. எலியாவே ये समय हो गया. மீட்டிங் முடிய போகுது. எலியாவே मैं खत्म हो. मैं बोलने के पहले कुछ करना पड़ता என் है. ஜெபம் சுருக்கமா இருந்தாலும் मेरे प्रार्थना छोटा रहेगा तो அதற்கான பதில் பெருக்கமாய் வர வேண்டுமானால் उसकी जवाब बढ़कर आना चाहिए. தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். गिराई गई मरम्मत ठीक होना चाहिए. தகர்க்கப்பட்ட பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். वेदी में जो गिराई गई उसको मरम्मत होना எலியா चाहिए. தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். एलिया अपने हृदय को तैयारी அதன் किया அடையாளம் होगा. தான் எல்லாரும் வாங்க. उसका चिन्ह है सब लोग आ இந்த जाओ. சர்ச்சுக்கு போறவங்க அந்த சர்ச்சுக்கு போறவங்கள்ட்ட பேச மாட்டது. ये चर्च में जाने वाला वो அந்த சர்ச்சுக்கு போறவங்க இன்னொரு சர்ச்சுக்கு போறவங்கள்ட்ட பேச वो மாட்டது. चर्च में जो जाता है दूसरे चर्च में लोग से बात नहीं இப்படிப்பட்ட करता மனநிலை है. इस तरह का मन நம்ம விட்டு மாறுவதாக. हमसे बदलना चाहिए. ஆமென். आमीन. ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியரை பார்த்தா முகத்தை திருப்பிட்டு एक सेवक दूसरे सेवक को देखकर दूसरे को चेहरा இப்படிப்பட்ட को மனநிலை इस तरह का मन மாறாமல் बदलना चाहिए. ஆராதனை இருக்கும், आराधना रहेगा, ஆர்ப்பரிப்பும் இருக்கும், आवाज भी रहेगा, அக்கினி இருக்காது. अंगार नहीं रहेगा. அக்கினி இறங்கின போது अंगार जब उतरा 39வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 39वें वचन में बताया ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது
लोग सब इसको देखते முகங்குப்புற விழுந்து नीचे गिर கர்த்தரே தெய்வம் என்றார்கள். यहोवा ही परमेश्वर बोलने लगे. ஃபாதருடைய ஒரு அழகான பாட்டு உண்டல்லவா, Father ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोगों, குடும்பத்துல புருஷ மனைவி ஒண்ணா நிக்கணும். परिवार में पति पत्नी ஆயிரம் நிறை குறைகள் இருக்கலாம். हजारों कमी ज्यादा हो சில सकता है. புருஷர்களை பாருங்க, தங்க மனைவி கிட்ட தங்கள் இருதயத்தை ஓபன் பண்ண மாட்டாங்க, வேற யார்கிட்ட போய் ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. किसी पति लोग पुरुष बीबी के पास अपने हृदय को नहीं खोलेंगे. சில மனைவிகளும் பாருங்க, தங்க புருஷன் கிட்ட இருக்கிறத விட இன்னொருத்தங்கள்ட்ட க்ளோஸா இருக்க ட்ரை किसी பண்ணுவாங்க. बीबी देखो पुरुषों से रहता उससे दूसरे से அக்னி இறங்கவே இறங்காது. अंगार बिल्कुल नहीं சத்துரு उतरेगा வந்து அக்னியை போட்டு போயிருவான். और शत्रु सब ने छीन के लेके जाएगा. இருக்கவே கூடாது. बिल्कुल नहीं रहना. ஒண்ணா இருக்கணும். एकत्र சபை ஒன்றா நிக்கணும். कलिशा एकत्र रहना चाहिए. நீங்க எந்த சபையில போறீங்களோ आप कौन से कलिशा में जाते हो, அதுல கர்த்தர் உங்களை வைத்திருக்கும் காலம் வரைக்கும் ஒன்றா இருக்கணும். उसमें परमेश्वर जब तक रखा एकत्र रहना நான் चाहिए. பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்த பிரிவினைக்கு இடமே இருக்க கூடாது. मैं पौलुस का हूँ, मैं अपोलो का हूँ करके फाड़ के लिए जगह बिल्कुल नहीं रहना. பிரிவினை வந்துட்டுனாலே அக்கினி இறங்காது. ऐसे अलग बन आ गया तो अंगार नहीं उतरेगा. ஒரு செகண்ட் கவனிங்க. एक सेकंड यहाँ पर ध्यान கவனிக்கிறீங்களா? ध्यान दे रहा है क्या? பாக்குறீங்களா? यहाँ पर ध्यान दे रहा है क्या? ஆமென். நமக்கு சில பழக்கம் உண்டு பாருங்க. हमको कुछ आदत है, देखो ஏதாவது ஒண்ணுனா कुछ हो गया तो हम हाँ करके देखते हैं. ஹalleluya. हालेलुया. நல்ல கவனிங்க. अच्छा ध्यान दीजिए. இப்போ எலியா அந்த பலிபீடத்தை செப்பனிடலைன்னு வைங்கள. एलिया अभी इस वेद को मरम्मत नहीं किया तो செப்பனிடாம எலியா ஆண்டவரே எனக்கு கேளுன்னு சொல்றார். और मरम्मत किए बगैर प्रभु सुनो सुनो करके बोलता है. அக்கினி இறங்குமா? अंगार उतरेगा क्या? சொல்லுங்க. இறங்காது. नहीं அப்ப उतरेगा. அக்கினி இறங்காததும் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்க தெரியுமா? अंगार नहीं उतरेगा तो क्या बोलेंगे? உங்க தெய்வமும் எங்க தெய்வமும் ஒண்ணு. आपका परमेश्वर और मेरा परमेश्वर एक है. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? बोलेंगे या नहीं बोलेंगे? இன்னைக்கு நம்ம அப்படிதானே சொல்ல வச்சிட்டு இருக்கிறோம். वैसा ही हम बोलने के लिए रखे हैं. அவங்க தெய்வம் நம்ம தெய்வமும் ஒண்ணா. उनका परमेश्वर हमारा परमेश्वर एक है. ஒருவரே தேவன். वो एक ही परमेश्वर है. நம்மளால இப்படி சொல்ல வைக்க கூடாது. हमसे எல்லாம் ஒண்ணுதான். सब एक अच्छा है. இன்னைக்கு இந்த क्वेश्चनக்கு நமக்கு ஆன்சர் இருக்கா? आज इस सवाल के लिए जवाब है क्या? ஆன்சர் இருக்குன்னா ப்ரூவ் பண்ணணும். जवाब आए तो उसको प्रूफ करना है. எலியா அவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணுவார். 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரு செர்மன் கொடுக்கறார். एलिया प्रचार करता है, 3 साल तैयारी கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். यदि यहोवा परमेश्वर तो यहोवा के पीछे बढ़ो, यदि पागल परमेश्वर तो पागल के வேதம் पीछे சொல்லுகிறது ஜனங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லலையா. बाइबल कहता है लोग एक भी शब्द ப்ரீச் नहीं பண்ணவங்கள்ட்ட பிரசங்கம் பண்றவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு ஆமென் வரலன்னா எங்களுக்கு நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். एक आमीन नहीं बोलेगा तो हमको छाती टूट गया जैसा लगता है. ஆமென் சொல்றதுக்கு 4 பேர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். आप यहाँ रहने 5 लोग हैं, इसके लिए धन्यवाद. ஆமென். आमीन. நேத்து நான் ஒரு பிரசங்கம் பேசுறேன், இன்னைக்கு இன்னொரு பிரசங்கம். எலி அப்படி இல்ல, 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சர்மன் கொடுத்தார். और एलिया 3 साल तैयारी कर एक प्रचार ஒரு ஆமென் கூட இல்ல. एक भी आमीन नहीं है. இப்படிதான் இருப்பாங்க. ऐसा ही ஆனா रहेगा. அக்கினியை கண்டதும் अंगार को देखते ही எலியா ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. एलिया कुछ भी बोल ஜனங்களே வாயை திறந்து சொல்லிட்டாங்க, கர்த்தரே தெய்வம். लोग मुंह खोलकर बोल दिया यहोवा ही परमेश्वर है. ஆமென் சொல்லுங்க. आमीन बोलो. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணுதான். आज हम क्या कहते हैं, सब एक எல்லாமே है, ஒண்ணுதான். सब एक जैसा ही. இப்படி சொல்ல வச்சு பெருமை படுத்து ऐसा बोलने के लिए रख के आप घमंड करते हैं क्या? தானியேலே, दानियेल, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? लगातार प्रार्थना எஸ் ராஜாவே, यीशु राजा அவர் தூதனை அனுப்பி தப்புவித்தார். दूतों को भेजकर मुझे बचा. எல்லாம் ஒண்ணு கிடையாது. सब एक नहीं है. நாம் ஆராதிக்கிற அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். हम आराधना करते परमेश्वर एक ही, கர்த்தரே தெய்வம். प्रभु ही परमेश्वर है. நம்முடைய ஜெபம் செப்பனிடப்பட்ட ஜெபமா. हमारे प्रार्थना मरम्मत किया हुआ प्रार्थना. மூன்றாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். तीसरा एक शब्द को बोल के प्रार्थना करता हूं. உத்தரவாத ஜெபம். जवाबदारी की प्रार्थना திறப்பிலே நிற்கிற ஜெபம். और खुले द्वार में. 1 ராஜாக்கள் 18 42 43 44 வசனங்களை வாசியுங்கள். पहले राजा की पुस्तक 18:40 वचन. முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி
சமுத்திரமுகமாய் பார் என்றான். ஒன்றும் இல்லை என்றான். உடனே எலியா எழும்பி ஆகாபோடு போஜனம் பண்ணி அடுத்த கன்வென்ஷனுக்கு பார்ப்போம் என்று போய்விட்டான். நம்ம அப்படிதானே? हम तो ऐसे ही तो है, அப்படி பார்ப்போம் இல்லையா, அடுத்த எலெக்ஷன் பார்ப்போம். आज देखेंगे नहीं है क्या दोबारा प्रार्थना करें. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் ஓடும் பாருங்க. इलेक्शन के पहले एक प्रार्थना चलता देखो, அடுத்து ஒரு 4 வருஷம் லீவ். और 4 साल छुट्टी. எலியா விடல. एलिया ने नहीं छोड़ा. உத்தரவாதம் எடுக்கிறவன் ஒரு சின்ன அடையாளமாவது பார்க்காமல் தன் ஜெபத்தை நிறுத்த மாட்டான். जो जिम्मेदारी लेता है एक भी चिन्ह को देख के बिगड़ प्रार्थना को नहीं रुका है. உத்தரவாதம் எடுக்கிறவன் जिम्मेदारी की प्रार्थना. அவன் சொல்லுகிறான், वो कहता है பெருமழை நிறைச்சல் கேட்கிறது. बड़े बारिश की आवाज सुन रहा है. ஆகாபு காதுல அது கேட்காது. आगाब की कान में नहीं, ஜெபிக்கிறவன் காதுல தான் கேட்கும். प्रार्थना करने वाले की कान எந்த ஒரு நற்செய்தியும் முதல்ல ஜெபிக்கிறவனுக்கு தான் துணிக்கப்படும். कौन सा भी अच्छे खबर प्रार्थना करने वालों को ही सुनेगा. அப்ப நான் கேட்கிறேன், मैं पूछता हूँ, பார்க்கணும். मैं देखना है. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, सब लोग दाहिने हाथ என்ன को கேட்க வைக்கிறீங்கப்பா, आप मांगने के लिए என்ன रखता பார்க்க है, வைங்கப்பா, मुझे देखने के लिए, என்ன கேட்க வச்சிட்டீங்கப்பா, आप देखने என்ன பார்க்க வைங்கப்பா. के लिए रखा, हम देखने के लिए रखो. ஒரு முறை இருமுறை 7ன்னா என்ன தெரியுமா? 7 बोला तो क्या है? அது தெரிகிறது வரைக்கும், जब तक प्रकट होगा तब तक, தெரிகிறது வரைக்கும். प्रकट होगा तब तक. ஆமென். आमेन. நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா आप मजबूत बन गए तो உங்க கண் அந்த அடையாளத்தை பார்க்கும். आपकी आंख उस चिन्ह को देखेगा. பார்த்தவன் சொல்றான் ஒரு சின்ன கையளவு மேகம். देखने वाला बोलता है हाथ की सम्मान. ஏன் அவனுக்கு அது ஒரு சின்னதா தெரியுமா? क्यों उनको छोटा दिखता ஏன்னா है? அவனுக்கு பெருமழை நிறைச்சல் கேட்கல. उनकी आवाज नहीं सुनाई. சத்தம் கேட்டவனுக்கு தான் தெரியும் இது சிறியதல்ல, இது பெரியது. आवाज को जो सुना उनको पता ही बड़ा है. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். आमेन. உத்தரவாத ஜெபம், जिम्मेदारी की प्रार्थना, தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக. देश की आशीष के लिए. எத்தனை ஜனங்கள் அதிகாலையிலிருந்து இருட்டும் வரை எத்தனை ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. कितने लोग यहाँ पर रहते हैं. இவ்வளோ உழைக்கிறவங்க இருக்கு. எத்தனை இயேசபேல்கள் வந்தாலும் அவருடைய நிழலை கூட தொட முடியாது. कितना भी यशबेल आएगा तो भी उनकी छाया को भी छू नहीं சத்தமா सकता है. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். आवाज से बोलेंगे எத்தனை आमेन. இயேசபேல்கள் வந்தாலும் அவன் நிழலை கூட தொட முடியாது. जितना भी यशबेल आएगा तो भी उनकी छाया को भी नहीं. அவனுடைய வேளை வரும்போது அவனை அழைத்து போக பரலோகத்திலிருந்து ரதம் வரும். उनकी समय आते समय स्वर्ग राज्य से रथ उतर कर आएगा. கர்த்தருடைய கை அவன் மேல் இருந்ததினால் प्रभु यहोवा के हाथ அவர் उनके தன் ऊपर அறையை रखा. கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினார். अपने कमर को बांधकर आकाब के सामने आगे आगे கர்த்தருடைய चला. கை யார் மேல இருக்கோ அவங்க ஆகாபுக்கு பின்னாடி அல்ல, ஆகாபுக்கு முன்னாடி தான் நிப்பாங்க. प्रभु के हाथ किसके ऊपर है? आगाब के पीछे नहीं, आगाब के आगे जाएगा. உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் பாக்கியவான். जिम्मेदारी जो लेता वो धन्य है. மேல ஆண்டவருடைய கரம் அப்படி இருக்கும். आपके ऊपर प्रभु के हाथ रहेगा. அவங்க கர்த்தருடைய பிடியில இருப்பாங்க. वो परमेश्वर की पकड़ में है. ஆண்டவருடைய பிடியில இருப்பீங்க. आप परमेश्वर की पकड़ में रहेंगे. உங்க ஓட்டம் வெற்றியா முடியும். आपकी दौड़ विजय में समाप्त हो. 3 ஜெபங்களை சொன்னேன். 3 प्रार्थना को करा. நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனுக்கு अपने तुल्य बोझ भरा हुआ செய்ய मनुष्य முடியும்னா इसको कर सकता है. நமக்கு இதை நிச்சயம் செய்ய முடியும். हमको जरूर कर सकता இதற்கு உதவும்படி நமக்காக பரிசுத்த ஆவியானவர் है. இருக்கிறார். इसको मदद करने के लिए पवित्र ஒரு आत्मा வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல். बड़े श्वास के साथ हमारे लिए प्रार्थना करता